ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வெறித்தனமான சீரிஸோட எபிசோட் 1 தாங்க கொண்டு வந்திருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாம சுருக்கமா ஒன்லைன பார்த்துடலாமா? இந்த ஒரு சீரிஸை நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. எப்படின்னா, நம்ம என்னைக்காவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஜாலியா இருந்திருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு தப்பு ஒரு வாரத்துக்கு அப்புறமாவோ இல்ல 1 இயர் அப்புறமாவோ நமக்கே நடந்தா எப்படி இருக்கும்? இந்த கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதே ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான கதையா எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி எடுத்த ஒரு சீரிஸ் தாங்க கர்மா. அவ்வளவுதான்டா அப்படின்னு நினைச்சா அங்க ஒரு ட்விஸ்ட்டை வச்சு நம்மளே கதிகலங்க வச்சு நம்மளே இனிமேட்டுக்கு வாழ்க்கையில எந்த தப்புமே செய்யக்கூடாதுடா அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு சீரிஸ் தான் 2025 ரிலீஸ் ஆகி நெட்ஃபிளிக்ஸே பிரிச்சு எடுத்த கர்மா சீரிஸ். அண்ட் ஹலோ எவ்ரிவான், இது உங்கள் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ். நான் உங்கள் குரு. கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பாலடைஞ்சு போன பில்டிங் தான் காட்டுறாங்க. அந்த பில்டிங் வெளியில் நிற்கிற ஒரு கார்லேருந்து டீசல் எடுத்து யாரோ ஒருத்தன் அந்த பில்டிங் ஃபுல்லாக அப்படியே தெளிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி அந்த பில்டிங் உள்ள சேர்ல யாரையோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவன் அப்படியே மயக்கம் தெளிஞ்சு கதறான் வழியில, ஏன்னா உடம்புலாம் அடிபட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த டீசல்லாம் ஊத்துனான் இல்லையா அந்த பில்டிங் ஃபுல்லா, அவனே அந்த பில்டிங் அப்படியே பற்ற வைக்கிறான். அந்த பில்டிங் அப்படியே பத்தி எரியுது. அப்படி எரியறப்போ அங்கே ஏதோ கேஸ் மாதிரி இருந்திருக்கும் போல அது ஃபார்ம் ஆகி அந்த பில்டிங்கை மட்டாரம் வெடிக்குது. அந்த பில்டிங் உள்ளேயே அந்த டீசலை ஊத்துனவனும் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நிறைய தீயணைப்பு வண்டிகள்லாம் வந்து அந்த தீயை அணைக்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே உள்ள போய் தீயை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றப்போ அங்க ஒரு ஆளு சடலமா இருக்கிறத பாக்குறாங்க. அதுவும் உடல் அப்படியே எரிஞ்சு போய். அதே நேரத்துல செகண்ட் ஃப்ளோர் கிட்ட ஒருத்தன் உயிரோட இருக்கான் அப்படின்னு குரல் கேட்டு எல்லாரும் அங்க போறாங்க. இப்ப அந்த ஒரு ஆளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அதுவும் குத்துயிரும் கொலையுருமா. அங்க கூட்டிட்டு போய் அவர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக லீன்ற ஒரு டாக்டர் வேகமா ஓடி வராரு. ஓடி வந்து வலி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மார்பின் அப்படிங்கிற ஒரு ட்ரக்ஸை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதை இன்ஜெக்ட் பண்ண போறப்போ டக்குனு ஷின் அப்படின்ற ஒரு லேடி டாக்டர் வந்து அதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணாதீங்க, அதை இன்ஜெக்ட் பண்ணா அவரோட உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் கிட்டே நாங்க இப்போ உங்களுக்கு மார்பின் கொடுக்க போறது கிடையாது, கொடுக்காமலே தான் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். சோ வலி ரொம்ப அதிகமா இருக்கும், உங்களால வலி தாங்கிக்க முடியலன்னா நீங்க வாய் விட்டு கத்துங்க, கதறுங்க, பரவாயில்ல, ஆனா மார்பின் போட்டா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்ல அந்த பேஷண்ட்டும் தன்னால பேச முடியாது அப்படிங்கறனால ஹேண்ட் சைன் மூலமா ஓகே அப்படின்னு அவரும் சைன் காட்டுறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா அங்க டாக்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரமா ரொம்ப போராடி அந்த பேஷண்ட காப்பாத்திட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிறதுல ஹெட் டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து பேஷண்ட் எப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. வந்து அவரு உங்களுக்கு உள்காயங்கள் நிறைய இருக்கு, ஆனா உங்க ஸ்கின்னை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு பெட்டுக்கு கீழே இருக்க பேஷண்டோட ஹிஸ்டரிலாம் இருக்கும் அதை பாக்கிறதுக்காக போறாரு. போய் பார்த்தா அங்க பேஷண்ட் நேம்னது எதுவுமே இல்ல. ஏன்னு லீட் டாக்டர்கிட்ட கேட்டா இது எமர்ஜென்சி கேஸ், ரொம்ப அவசரம்னு வந்தாங்க, அதனாலதான் இது எல்லாத்தையுமே எங்களால கேதர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த பேஷண்ட் என்னோட பேரு பாக் ஜெயங் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஷின் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த நோட்ல பேரை எழுதுறப்போ அப்படியே தடுமாறுறாங்க. இந்த பேருக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்ப அங்க இருந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வெளில போயிட்டாங்க. ஆனா நம்ம ஷின் டாக்டர் மட்டும் உள்ள நின்று எதையோ திங்க் பண்ணி அந்த பேஷண்டையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை லீட் டாக்டர் வெளியில இருந்து பார்த்துட்டு ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்கறாரு. இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷின் டாக்டரும் வெளில போறாங்க. கரெக்டா அவங்க வெளில அந்த டோரை ஓபன் பண்ண போற அந்த செகண்ட் நம்ம பேஷண்ட் கூப்பிட்டு தேங்க்ஸ் டாக்டர் என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி நம்ம சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 15 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு காட்டுறாங்க. யாரை காட்டுறாங்கன்னா நம்ம பாக் ஜெயங் தான் காட்டுறாங்க. அப்படியே டம்மெல்லாம் அடிச்சுக்கிட்டு சம போதையில வீட்டுக்கிட்ட அப்படியே தள்ளாடிக்கிட்டே வர்றான். அவனோட வீட்டு டோர்ல நீங்க இன்னும் வீட்டுக்கான ரெண்டை கட்டவே இல்லை, எப்பதான் கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு என்னது வாடகையாவது மயிராவது போடா அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ரூம்குள்ள போய் சரக்கடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்பன்னு பார்த்து பாக் ஜெயங் நிறைய கடன்லாம் வாங்கிருவான் போல. அந்த கடனாளிகள்லாம் இவனுக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே என்னடா அவன் இப்ப போன் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை இக்னோர் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எகைன் வந்து டிவியை போடுறான். திடீர்னு பின்னாடி ஒருத்தன் வர்றான். அட யாடான்னு பார்த்தா அந்த கடன் கொடுத்தான் அப்படின்னு சொன்ன இல்லையா, அவன் தாங்க. உள்ள வந்து ஏன்டா போன்னா எடுக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண் முன்னாடியே போன் பண்றாரு. போன் டேபிள்ல தான் இருக்கு. சரின்னு போன் எடுத்து பார்த்தா இந்த கடன்காரனோட பேரை அவன் எப்படியா பையனை சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா டே என் பேரை இப்படியாடா சேவ் பண்ணி வைப்ப அப்படின்னு சொல்லி முகத்திலேயே பொக்குன்னு வச்சு அவனை அப்படியே அடிச்சு இழுத்துட்டு போயிடுறான் அவனோட இடத்துக்கு. அவனோட இடம்னா அவனும் சாதாரணமான ஆள்லாம் இல்லைங்க, கடன் நிறைய கொடுப்பான். யார் இவனுக்கு கடனை திருப்பி தரலையோ அவங்கள கூட்டிட்டு வந்து கட்டி வச்சு ஒரு மிஷினை வச்சு அறுத்து அவன் உடம்புல இருந்து என்னென்ன கிடைக்குதோ லிவர் ஹார்ட் கிட்னி என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே எடுத்து மார்க்கெட்ல வித்து அதை வச்சு காசு சம்பாரிச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு மாஃபியா கேங்கோட தலைவங்கிட்ட தான் இப்ப நம்ம பாக் ஜெயங் மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப பாக் ஜெயங் கெஞ்சுறான் அந்த கடன்காரங்கிட்ட, ஐயோ என்ன
விட்டுறியா, இது விட்டு தொலையா, நான் எப்படியாவது உன் காசை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கதறான். அந்த மாஃபியா கேங் தலைவனுக்கும் ஏதோ கொஞ்சம் இறக்கம் இருக்கு போல. அதனால பாக் ஜெயங்கோட போனை எடுத்து 30 நாள் டைம் குறிச்சு கொடுக்குறான். இந்த 30 நாளுக்குள்ள நீ என்னோட பணத்தை கொடுக்கல அப்படின்னா அந்த 31வது நாள் உன்னை என் இடத்துல வச்சு உன்னை அறுத்து உள்ள இருந்து என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வித்து காசு பார்த்துடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட. அவ்வளவுதான். இப்படி கூட்டிட்டு வந்து மிரட்டினா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் காசை கொடுக்கணும் தானே யோசிப்பான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம பாக் ஜெய் எங்க கார்ல அப்படியே கூட்டிட்டு வர்றாங்க. முகத்துல ஒரு முகமுடியை போட்டு ஒரு ஆளே இல்லாத ரோட்ல வெளியில தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. பயம் வரும் இல்லையா, அதனால அழுதுகிட்டே அப்படியே வீட்டுக்கு போறான். அப்படியே மறுநாளும் ஆகுது. மறுநாள் அப்படியே வேலைக்கு போனா இவன் பேச்சை கேட்டு நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க போல. அதுல ஒருத்தன் பாக் ஜெய் கிட்ட வந்து உன்னால தானடா நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு எவ்வளவு லாஸ்ன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அவங்கள மொத்தமா அவன் கண்டுக்கவே இல்லை. அப்படிதான் அவங்க ஷேர் மார்க்கெட்னா ஒரு நாள் கூடும் ஒரு நாள் இறங்கும், இதெல்லாம் நீ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவனை துரத்திடுறான். ஆக்சுவலா அவங்க 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் போல. இதே நேரத்துல இவங்க வேலை செய்யற இந்த கம்பெனியோட மேனேஜரும் ஒரு சைனாக்கார மாதிரியே இருக்கான் ஒருத்தன். இவங்க 2 பேரும் என்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, அதனாலதான் இந்த சைனாக்காரனை வேலைக்கு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. சோ 1 மாசம் தான் அந்த சைனாக்காரன் வேலைக்கு வந்து இப்ப உடனே அவனை வேலையை விட்டு தூக்க போறதா அந்த மேனேஜர் சொல்லவும் சைனாக்காரனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நீங்க என்ன, நம்ம சேர்ந்தே 1 மாசம் தான் ஆகுது, எனக்கு பதில் வேற யாராவது தூக்குங்க, எனக்கு குடும்பம் குட்டிலாம் இருக்கு, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் கதறான். ஆனா அந்த மேனேஜர் கேட்கவே இல்லை. இந்த சைனாக்காரன் ரொம்ப மோசமானவன் போல. டப்புன்னு அடி பிரிச்சு எடுத்து போறான். அந்த மேனேஜர் அடி பொக்கு பொக்குன்னு அடிச்சு விட்டுறான். இது எல்லாத்தையுமே ஓரமா ஒளிஞ்சு நின்று நம்ம பாக் ஜெயும் பாத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே கேஷுவலா வந்து வெளியில இருக்க ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கான். உட்காந்துட்டு டம் அடிச்சுட்டு இருக்கிறப்போ அப்ப திடீர்னு நம்ம பாக் ஜெயங்க்கு ஒரு கால் வருது. அட யாரான்னு பார்த்தா நீங்க தான் பாக் ஜெயங்கா, உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி கால் வர. என்னது ஆக்சிடென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துக்கு பஸ் பிடிச்சு போறாரு. போய் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாக் ஜெயங்கோட அப்பா அடிபட்டு கிடக்குறாரு. அங்க போய் விசாரிச்சு பார்த்தப்ப தெரியுது ஒரு கார்காரன் வேகமா வந்து ஊட்டி இடிச்சிருக்கான் அப்படின்றது. அந்த ஆக்சிடென்ட் பண்ணான் இல்லையா அந்த காரை ஓட்டிட்டு வந்தவன், அவன் நைஸா வந்து நம்ம பாக் ஜெயங்க வெளியில கூட்டிட்டு போய் இங்க பாருங்க சார், இதை நம்ம நமக்குள்ளேயே முடிச்சுப்போம், இது போலீஸ் வரைக்கும் போக வேணாம், என்கிட்ட இன்சூரன்ஸ் கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவன் சொல்ற எதையுமே நம்ம பாக் ஜெயம் காதுல வாங்கவே இல்லை. அவனோட காரு இம்போர்ட்டட் காரு, சோ அதை ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருக்கிறான். உடனே அந்த ஆக்சிடென்ட் பண்ணவன், ஓ காரணம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ஏன் பிடிக்க கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே, சார் அப்படிலாம் இல்லைங்க சார், உங்களுக்கு பிடிக்கலாம் சார், நான் ஒன்னும் சொல்லலைங்க சார், சார் இதை நம்ம நமக்குள்ளேயே முடிச்சுப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் ஃபுல்லா பணத்தை வச்சு நம்ம பாக் ஜெயம் கிட்ட கொடுக்குறான். அதுக்குள்ள கிட்டத்தட்ட 5 மில்லியன் வான் இருக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனையில இருந்து என்னை எப்படியாவது விட்டுருங்க, போலீஸுக்குலாம் அதை கொண்டுட்டு போவானா அப்படின்னு சொல்ல பணத்தை பார்த்த உடனே நம்ம பாக் ஜெயம் பல்ல காட்டிடுறான். இப்போ அப்படியே இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உள்ள இருக்க அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா அவன் என் ஃப்ரெண்டு தான்பா, நானும் அவனும் ஸ்கூல்லலாம் ஒன்னதான் படிச்சோம், இப்பதான் அவனை பாக்குறேன், பாவம்பா தெரியாம பண்ணிட்டான், போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேணாம்னு சொல்லி இந்த பாருங்க 3 மில்லியன் பணம் கொடுத்தான் அப்படின்னு அவன் கொடுத்த 5 மில்லியன் 2 மில்லியன் ஆட்டையை போட்டு 3 மில்லியன் எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்க, அதை வாங்கி வச்சுக்கிட்டாப்பா, ஏடா பணமே இல்லைன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு இம்போர்ட்டட் கார்லாம் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பாக் ஜெயங் சரி இன்னும் கொஞ்சம் செலவுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 மில்லியனையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றப்போ, இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க அப்பா. அப்ப டக்குனு அந்த இடத்துக்கு ஒரு ஆன்ட்டி வர்றாங்க. அந்த ஆன்ட்டி வந்து பாக் ஜெயங்கோட அப்பா கிட்ட, என்னங்க இப்படி ஆயிட்டுங்க, பார்த்து போக மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க. உடனே பாக் ஜெயங், ஓ இந்த வயசுலயும் நீ நல்லா ஜாலியா தான் இருக்க, நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனா வீட்டுக்கு ரெண்ட் கூட கொடுக்காம இருக்க, இப்பதான் புரியுது அந்த வாடகை காசெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அசிங்கமா திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். வெளியில போனா அந்த ஆக்சிடென்ட் பண்ணான் இல்லையா, அவன் திரும்ப வந்து நம்ம பாக் ஜெயங் கிட்ட, என்ன சார் என்ன ஆச்சு, உங்க அப்பா இப்ப நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்க, இவன் உடனே அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நீ ஒரு வருஷம் இங்க வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவன் காலர் கிட்ட போய் மோந்து பார்த்துட்டு, ஏய் என்ன சரக்கு அடிச்சிட்டு வண்டி ஓட்டி எங்க அப்பா மேல அடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்துறான். ஆனா அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லை. ஆனா அவன் இப்படி சொல்லி ஏமாத்த, சார் என்ன விளையாடுறீங்களா, நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னு அவனும் சொல்றான். உடனே பாக் ஜெயங், இந்த பேர் நான் வளவனெல்லாம் பேச விரும்பல, இன்னொரு 3 மில்லியன் வானை எடுத்து வை, நான் பாட்டுக்கு அமைதியா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட. உடனே இந்த ஆக்சிடென்ட் பண்ணவன், ஏய் நான் விளையாடுறியா, உனக்கு கொடுத்த 5 மில்லியனே அதிகம், இதுல இன்னொரு 3 மில்லியனா அப்படின்னு கேட்க, நீ இப்ப பணத்தை எடுத்து வைக்கிறியா இல்ல போலீஸ் கிட்ட போவா அப்படின்னு மிரட்ட. அந்த ஆக்சிடென்ட் பண்ணவனும் வேற வழியே இல்லாம, சரி நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுக்க போயிடுறான். அப்படியே நம்ம பாக் ஜெயங் அப்படியே ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா பாக் ஜெயங் கிட்ட அவங்க அப்பா எனக்கு ட்ரெஸ் பிரஷ் பேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துருவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவங்க அப்பாவோட ரூமுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறப்போ அவங்க அப்பா எங்கேயாவது பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு ரூம் ஃபுல்லா தேர்னா அவன் யோசிச்ச மாதிரியே அவங்க ஒரு பாக்ஸ்குள்ள பணத்தை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வேற இருக்குது. அதையும் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு போறப்போ அந்த பாக்ஸ்குள்ள இருக்க ஒரு ஃபைலை பாக்குறான், ஒரு பத்திரம் மாதிரி இருக்கு. அதை எடுத்து என்னன்னு பார்த்தா இவங்க அப்பா இன்சூரன்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அதாவது இவர் இப்ப இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு 500 மில்லியன் வான் பணம் வர்றதா போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம பாக் ஜெயங் ஒரு வில்லத்தனமான யோசனையை போடுறான். இப்ப அப்படியே
ஷாப்பிங் போயிட்டு வெளியில வரான். வெளியில வரப்பே யோசிச்சுட்டு இருக்கான், இந்த 500 மில்லியன் மட்டும் இருந்ததுன்னா நம்ம கடனை அடைச்சிடலாம், கிழமை சாகர வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போக ஒரு 3 ஹைஸ்கூல் பசங்க பாக் ஜெயங்க அப்படியே மடக்கி மண்டையிலே அடிச்சு அவன் வச்சிருந்த காசு பணம் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுறாங்க. அவன் கையில போட்டு ரோலெக்ஸ் வாட்சையும் புடுங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதை மட்டும் அவன் விடவே இல்லை. அந்த ரோலெக்ஸ் வாட்ச் அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிறான். அந்த பசங்களும் டே அவன் விடவே மாட்டான்டா, வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விட்டுட்டு போயிடறானுவோ. நல்லா செம்ம அடி வாங்கி நம்ம பாக் ஜெயங்க அப்படியே மயங்கிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறான் இல்லையா அந்த மாஃபியா இருக்காங்க, அவனோட இடத்துல தான் இப்ப நம்ம பாக் ஜெயங்க இருக்கான். இப்ப அப்படியே கையில மிஷின் எடுத்துட்டு அவன் வயித்த அறுக்குறாங்க பாருங்க. அப்படியே கர கர கரன்னு அப்படியே ரத்தம் எல்லாம் தெளிக்குது. இப்ப திடீர்னு அப்படியே எந்திரிக்கிறான். அட என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே பாக் ஜெயங்க வந்த கனவு. 3 பசங்க அடிச்சு போட்டு போனாங்க இல்லையா, அதனால ரோட்ல கிடந்த இவனை யாரோ கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்பதான் சுயநினைவு திரும்ப வந்து கண் முழிக்கிறான். வெளியில பார்த்தா அவங்க அப்பா போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன கேட்கிறாரு, ஏன் சார் அங்க ஒரு கேமரா கூட இல்லையா, யாரு பண்ணான்னு கூட தெரியல அப்படின்னு கேட்க, சார் அது ஒரு சின்ன சந்து சார், அதுக்குள்ள போய் எப்படி சார் கேமரா வைக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு வெளியில வந்த நம்ம பாக் ஜெயங்க அப்படியே ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கிறான், என்னது அந்த சந்துல கேமரா இல்லையா அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இப்பதான் ஒரு வில்லத்தனமான ஐடியாவை போடுறான் பாக் ஜெயங்க. அன்னைக்கு நைட்டு அந்த சைனாக்காரன் தங்கி இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். அங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த சைனாக்காரன் பின்னாடி வந்துடுறான். அதை பார்த்தா நம்ம பாக் ஜெயங்க லைட்டா மிரண்டு போயிடுறான். சைனாக்காரன் உடனே நீ இங்க என்ன பண்ற, உனக்கு இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியுமா, அவங்கள ரொம்ப மோசமானவங்க, நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க உன் கார் பார்ட்ஸை விற்க வரலனா ஒழுங்கு மரியாதை நீங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு வான் பண்ண, ஏய் சைனாக்காரா நான் உன்னாண்டா பார்க்க வந்தேன், நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமா, நீ ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி பேச சைனாக்காரன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். சரி சொல்லு நான் யாரை கொல்லணும் அப்படின்னு சொல்ல, இவனும் உடனே நீ என் அப்பாவை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ அப்படியே 2 பேரும் டீல் போட்டுக்கிறாங்க. என்ன பிளான்னா, நடக்க போறது ஒரு மர்டர் மாதிரி இருக்க கூடாது, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும். ஏன்னா மர்டர் மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் என்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதே ஆக்சிடென்ட் மாதிரி இருந்ததுன்னா இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல, உடனே சைனாக்காரன் எப்படி தானே இது மர்டர் தானே, பார்த்தா மர்டர் மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் சொல்றதை கேளு, ஒரு தெருவுல கேமராவே இல்ல, நீ அந்த தெருவுல எங்க அப்பா நடந்து போறப்போ உன் காரை விட்டு ஏத்தி அவரை கொன்னுடு, இது யாருக்குமே தெரிய போறது கிடையாது, பார்க்க ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு பக்காவான பிளான் எல்லாம் போட்டு கொடுக்குறான். இதை நீ முடிச்சு கொடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பணம் 200 மில்லியன் வரும், அதுல உனக்கு 30% தர்றேன், அதாவது 60 மில்லியன் வான் தரேன் அப்படின்னு சொல்ல, உன் பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சைனாக்காரன் அந்த பிளானை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனா சைனாக்காரனுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு, நம்ம ஏமாத்திட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அவங்ககிட்ட நீ ஏமாத்த மாட்ட அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்க, இவங்க பேசின எல்லாத்தையுமே அந்த பாக் ஜெயங் ஒரு ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டான். அதை இப்ப எடுத்து காட்டி, இங்க பாரு இந்த ரெக்கார்டர்ல நம்ம இப்ப வரைக்கும் பேசின எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, இப்ப நீ மாட்டினா நானும் மாட்டின மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்டரை சைனாக்காரங்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறான். மறுநாள் காலையிலேயே பாக் ஜெயங் அடிபட்டு இருக்கு இல்லையா, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு போக அந்த இடத்துக்கு இந்த சைனாக்காரன் வந்துடுறான். அப்படியே இந்த சைனாக்காரனுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அப்படியே பின்னாடி வந்து ஒரு பேப்பர்ல மெயின் ரோட்டுக்கு வா அப்படின்னு எழுதி சைனாக்காரன் மேல தூக்கி போட்டு இவன் பாட்டுக்கு வெளில போயிடுறான். இப்ப 2 பேருமே அந்த மெயின் ரோட்டுக்கு நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாக்காரனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டு போல, நீ ஏமாத்துற, இன்சூரன்ஸ் பணம் 500 மில்லியன் ஆனா நீ 200 மில்லியன் தான் அப்படின்னு சொல்ற, இன்னும் விளையாடுறியா, இப்ப நீ என்ன ஏமாத்துற, எனக்கான பங்கு 30% அப்படின்னா நீ எனக்கு 150 மில்லியன் தரணும், ஒழுங்கா என்னோட பங்கை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு மிரட்ட, உடனே பாக் ஜெயங் என்னது 150 மில்லியனா, ஏய் நீ 60 மில்லியனுக்கு இந்த வேலையை முடிச்சு தரேன்னு ஒத்துக்கிட்ட, நீ 60 மில்லியனுக்கு தான் இந்த வேலையை முடிச்சு தரணும், எனக்கு வர போறது 500 மில்லியனா இருந்தா உனக்கு என்ன, எனக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஒரு டீல் போட்டா அதுல ஒரு நியாயம் வேணும், அது மட்டும் இல்லாம உண்மை இருக்கணும், அப்படி இல்லனா இப்ப நீ இந்த டீலை கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லாம பாக் ஜெயங்கும் சரின்னு ஒத்துக்கிறான். உனக்கான 150 மில்லியனை நீ வேலையை முடிச்ச அன்னைக்கு நைட்டே உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே சைனாக்காரன் இங்க பாரு நீ ஏமாத்த ட்ரை பண்ண பின்விளைவுகள் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு மிரட்டி விட்டுறான். இப்ப அந்த இடத்த விட்டு சைனாக்காரன் கொஞ்சம் தூரம் போறான். போன உடனே திரும்ப பக்கத்துல வந்து பாக் ஜெயங் கிட்ட நாளைக்கு என்னோட பிளான் என்ன, நீ எங்க இருப்ப அப்படின்னு கேட்க, உடனே பாக் ஜெயங் நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நாளைக்கு நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்றான். அட என்னடான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கூட ஒரு ஹோட்டல்ல உட்காந்து நல்லா ஜாலியா தண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறமா ஒரு லக்ஸூரியஸான பாருக்கு போய் அங்க பொண்ணு தண்ணி அப்படின்னு சொல்லி மஜாவா இருந்துட்டு அப்படியே வெளில வர்றான். அதாவது அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவன் எங்க இருந்தான் அப்படிங்கிற தடயங்களை விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம இந்த பாபநாசம் படம் பார்த்தோம் இல்லையா, அதுல வேணுக்குனே போயிட்டு கமல் செட்டப் பண்ணிட்டு வருவாரு, அந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடுத்து ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கு, அங்க வந்து உட்காந்து வேணும்னே பில்லு போடுற பொண்ணுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து தின்னுகிட்டே அந்த பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமா. அதாவது அந்த பொண்ணோட மனசுக்குள்ள நான் இங்கேதான் இருக்கேன் அப்படிங்கறத பதிய வச்சுக்கிட்டு இருக்கான் அவன். இப்ப அப்படியே அங்கேயே உட்காந்து அவன் மொபைல் எடுத்து ஒரு காருக்கான ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கான். இவன் இங்க இப்படி உட்காந்து செல்லுல வீடியோ பார்த்துட்டு இருக்க, அதே நேரத்துல பாக் ஜெயங்கோட அப்பா தனியா அந்த ரோடு, அதாங்க அந்த கேமராவே இல்லாத ரோடு,
அங்க போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த சைனாக்காரன் ஒரு கார்ல வேகமா வந்து திடீர்னு இடிச்சு அவங்க அப்பாவை தூக்கிடுறான். அவங்க அப்பா அப்படியே 3 பெல்ட் அடிச்சு கீழே விழுவுறாரு. அப்படியே ஸ்பாட் அவுட் ஆகிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பாக் ஜே எங்க அந்த ஹோட்டல் விட்டு கிளம்புறான். அதை பார்த்து அந்த பொண்ணு என்னடாம வந்தவன் பாத்ரூம் கூட போகவே இல்லையே, இவ்வளவு நேரமா ஒரே இடத்துல உட்காந்துருக்கானே அப்படின்னு வியப்பா பாக்குறான். இப்ப மறுநாள் பாக் ஜே எங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை கேட்ட உடனே போய் பாத்ரூம்ல உட்காந்து அழுவுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அட என்னடான்னு பார்த்தா இவங்க அப்பா இறந்து போனதா கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்காக தான் பாக் ஜே எங்க கூட்டிருக்காங்க. இப்ப அங்க போனா அவங்க அப்பா இறந்ததை பார்த்து அழுவணும்ல, அதனால அழுவுறதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க பாத்ரூம்ல உட்காந்து. இப்ப ட்ரைனிங் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நேரா அவங்க அப்பா பார்க்க தான் போறான். போய் பார்த்துட்டு இங்க அவன் எப்படி ட்ரைனிங் எடுத்தானோ அதை விட 100 மடங்கு அப்படியே நடிச்சு அங்க இருக்க போலீஸ் எல்லாரையும் ஏமாத்திடுறான். இப்ப அங்க வந்து போலீஸ் கிட்ட எப்படி சார் ஆச்சு, என்னதான் சார் ஆச்சு அப்பாவுக்கு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி அப்படியே கேக்குறான். உடனே இந்த போலீஸ் யாரோ உங்க அப்பாவை வேணும்னே காரை விட்டு ஏத்தி கொண்டிருக்காங்க. எனது வேணும்னே வா, எப்படி சார் இவ்வளவு அழுத்தமா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா உங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆனத ஒரு லேடி பாத்துருக்காங்க. அந்த லேடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஆளு உங்க அப்பா வந்து இடிச்சிட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்து இடிச்சு வேணும்னே கொன்னு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் காரை விட்டு கீழே இறங்கி வந்து இறந்திருக்காரா அப்படின்னு செக் பண்ணிட்டு வேற போயிருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம பாக் ஜேக்கு ஒரே ஷாக்கு. என்னடா அது, என்னடா சொல்றீங்க அப்படின்னு. இப்ப யார் சார் அந்த ஐ விட்னஸ் அப்படின்னு கேட்டா, இதோ வர்றாங்களே அவங்க தான் அப்படின்னு ஒரு லேடியை கை காட்டுறாங்க. அட யாடான்னு பார்த்தா அதாங்க ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடி வந்து பாத்துருப்பாங்க இல்லையா, ஒரு ஆன்டி, அவங்கள தான் காட்டுறாங்க. இதை பார்த்ததும் நம்ம பாக் ஜேக்கு இன்னும் பயம் வந்து விடுது. இவன் உடனே அந்த போலீஸை கூப்பிட்டு, சார் எங்க அப்பாவை வேணும்னே கொல்ற அளவுக்குலாம் யாருமே எதிரி கிடையாது சார் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த போலீஸ் இங்க பாருங்க சார், அந்த ஐ விட்னஸ் சொன்னது மட்டுமே உண்மை கிடையாது. ஆக்சுவலா உங்க அப்பாவோட பாடியை யாரோ புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. புதைக்குழில இருந்து தான் நாங்க உங்க அப்பாவோட பாடியவே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இன்னும் ஷாக் ஆயிடுது நம்ம பாக் ஜேக்கு. உடனே அப்படியே அழுது ஆக்டிங்க போடுறான். அதை பார்த்து அங்க இருந்த போலீஸ் அங்க இருந்து ஏஞ்சி போயிடுறாரு. அப்படியே கேமரா பார்த்து பாக் ஜே சொல்றான், என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க வெத்து வெட்டு நாயே அப்படின்னு சொல்றான். அப்படியே பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட எபிசோடு 1 முடிக்கிறாங்க. அப்படியே ஓபன் பண்ணா ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்க vlog பண்றவங்க போல கையில ஒரு கேமராவை வச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே வெளியே வர்றாங்க. அப்படி இவங்க vlog பண்ணிக்கிட்டு அந்த இடத்த காட்டுறப்போ திடீர்னு ஒரு டாக் இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு கொஞ்சம் தயக்கத்தோட பயந்து போய் பாக்குறாங்க. அந்த டாகா இவங்கள பார்த்து குலைக்க இவங்க பயப்படுறத பார்த்த அந்த டாக் இவ டம்மி தான் போல அப்படின்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிடுது. இப்ப அவங்க பொறுமையா அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்க பக்கத்துல போறாங்க. போய் பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படியே கேமராவை கீழே போட்டுட்டு கத்துறாங்க. அட என்னடான்னு பார்த்தா ஒரு பொண்ணும் அப்படியே பனியில புதஞ்சு போய் முகம் மட்டும் மேல தெரியுது. அட யாடான்னு பார்த்தா நம்ம பார்ஜே எங்களோட அப்பா தாங்க இவரு. உடனே இந்த vlog பண்ற பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் ஹைக்கிங் பண்ண வந்த இடத்துல ஒரு பொண்ணம் இருக்கு, யாருன்னே தெரியல, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த போலீஸா நம்பவே இல்ல. உடனே இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி கத்துறாங்க, இங்க ஒருத்தர் செத்து கிடக்குறாருன்னு சொல்றாங்க வாங்க அப்படின்னு கத்தவும் சரின்னு போலீஸும் வரேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அதாவது பிஃபோர் ஒன் டே ஒரு ரெஸ்டாரண்ட்ல, அதுவும் அவங்க இருக்கிற சிட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒருத்த மட்டும் உட்காந்து தனக்கு தானே மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் சரிதான், வாழ்க்கையில சிறந்தது நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட இருக்கிறது தான் அப்படின்னு அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவர் ஒரு டாக்டர், ஏதோ ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்றாரு போல. இப்போ கரெக்டா இவர் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த பொண்ணே ஒப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இவரை நோக்கி சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. இங்க நம்ம டாக்டருக்கா ஊத்துது ஜொல்லு வாயில இருந்து. வந்த உடனே என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவர் உடனே உனக்காக தான் வெயிட் பண்ணேன், நீ உனக்கு பிடிச்சத சொல்லு அதை ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணா மூஞ்சிய குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு, இவ்வளவு நாளா என் கூட சுத்துறீங்க, எனக்கு என்ன பிடிக்கும் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, டாக்டர் மூஞ்சி தொங்கி போச்சு. உடனே அந்த பொண்ணு, ஏய் சேட் ஆகாதீங்க, ஜஸ்ட் கிட்டிங், உங்க மூஞ்சி பாருங்க எப்படி சவந்து போயிட்டுன்னு, பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்லாம் பேசி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில போறப்போ அந்த பொண்ணா இப்போ அடுத்து எங்க போக போறோம் அப்படின்னு ரொம்ப ஆசையா கேக்குறா. அப்போ அவரு இங்க பக்கத்துல ஒரு இடத்துல நல்ல டெசர்ட் விக்கிறாங்க அங்க போலாம்னு சொல்ல, ஆனா அந்த பொண்ணா இப்ப எனக்கு டெசர்ட் சாப்பிடுறதை விட வேற ஒரு விஷயத்துல தான் மூடு அதிகமா இருக்கு அப்படின்னு வழிய என்ன புரியல அப்படின்னு டாக்டரும் சொல்றாரு. உடனே டாக்டர் காதுகிட்ட, இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஆளும் ஒரே குஜால ஆயிடுறான். உடனே அவளை கார்ல ஏத்திக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கும் போய் 2 பேரும் செட் ஆயிடுறாங்க. அடே என்னடா பண்றீங்க, அவுட் ஆஃப் டாபிக் போகாத குரு அப்படின்னு யோசிக்காதீங்கப்பா, வேற ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டே ஒரு டப்பாவை எடுத்து அது உள்ள இருந்து எதையோ எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு திங்கிறான். அட என்னன்னு பார்த்தா அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சவன் பிஸ்தாடா. இப்ப அப்படியே அந்த பொண்ணு டாக்டர் கிட்ட, எப்படி இருக்கு இந்த இடம், பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அவரும் பிடிச்சிருக்கு, உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னு
அப்படின்னு கேக்குறாரு. நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே டாக்டர் மூஞ்சியே மாறிடுச்சு. ஆனா அப்படியே அந்த பொண்ணு இல்ல இங்க நாங்க ஹைக்கிங்க்கு வருவோம், அப்ப இங்கதான் ஸ்டே பண்ணுவோம், நீங்க ஒன்னும் தப்பாலாம் இமேஜினேஷன் பண்ணாதீங்க உப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு ஒயின் பாட்டில் எடுத்து 2 கிளாஸ்ல ஊத்தி டாக்டர் கிட்ட என் ஃப்ரெண்டு பிரான்ஸ்ல இருந்து இந்த ஒயினை எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி குடிக்க சொல்றா. ஆனா டாக்டரா இல்ல எனக்கு வேணாம், நான் குடிச்சா அப்புறம் இங்கே தங்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு ஏன் என் மூட ஸ்பாயில் பண்றேன்னு சொல்லி அந்த ஒயினை அவ குடிச்சு அவ வாயில இருந்து இவர் வாயில டிரான்ஸ்ஃபர் பண்றா சண்டாளி. உடனே அந்த டாக்டரும் டெம்ட் ஆகி சரி உனக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிடுறாரு. அப்புறம் என்ன அஜால் குஜால் தான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் நடுராத்திரி வந்து நம்ம டாக்டரை எழுப்புறா. அட என்னன்னு கேட்டா நான் அர்ஜென்ட்டா வெளியில போகணும் அப்படின்னு அவ சொல்றா. ஏன்னு கேட்டா அவளோட ஃப்ரெண்டோட அப்பா யாரோ இறந்துட்டாங்களாம், அதனால உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. டாக்டரும் ஓ ஃப்ரெண்டோட அப்பாவா, அப்ப போய் தான் ஆகணும், சரி இரு நான் டாக்ஸி புக் பண்றேன் அப்படின்னு டாக்ஸி புக் பண்றதுக்காக மொபைல் எடுக்க போறப்போ என்னது டாக்ஸியா ஒப்பா இந்த நேரத்துல டாக்ஸி எல்லாம் வராது, நீங்களே கூட்டிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்ல நான் குடிச்சிருக்கேன் இப்ப எப்படி கூட்டிட்டு போய் விடுறது அப்படின்னு சொல்லவும் சரி விடுங்க நானே வெளில போய் எங்கேயாவது டாக்ஸி இருக்கான்னு பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு கோமா போறப்போ டாக்டர் உடனே மனசு கேட்காம சரி நானே கூட்டிட்டு வந்து விடுறேன் வா அப்படின்னு கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்படி போறப்போ நம்ம டாக்டருக்கா ரொம்ப தூக்கம் வருது போல, அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டே ஓட்டிட்டு இருக்க. உடனே அந்த பொண்ணு ஒப்பா உங்களுக்கு என்னால எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா, ஏன் தூக்கம் வருதா, இருங்க உங்க தூக்கத்தை போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே கசமசா பண்ண ஆரம்பிக்க நம்ம டாக்டரா வேணாம்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு நிறுத்தாம என்னென்னமோ பண்ண அவர் கார் ஓட்டுறதே மறந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க ஒரு பாலத்துக்கு அடியில ஒருத்தர் இடிச்சு தூக்கிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு 2 பேருமே பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அப்படியே பொறுமையா இறங்கி என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அங்க கிடக்குற ஆளு செத்து போயிட்டான். அட யாரா இந்த ஆளுன்னு பார்த்தா பார்ஜியன் கூட அப்பா தாங்க இவர் எப்படி இங்க வந்தாரு அப்படிங்கிறது நமக்கே ஒரு பெரிய ட்விஸ்டா தான் இருக்கும். இப்படி இருக்க சடனா அங்க ஒரு வண்டி வருது. வண்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நம்ம டாக்டர் கிட்ட வந்து இங்க பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கு ஏதாவது இடம் இருக்கா, அதெல்லாம் பரவாயில்ல நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க, ஏதாவது ப்ராப்ளமா வண்டி ரிப்பேரா போயிட்டா நானே ஒரு மெக்கானிக் தான் சரி பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் மெக்கானிக் கிட்ட சொல்லிட்டேன், அவர் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டாரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு மட்டும் வழியை சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அட என்னடான்னு பார்த்தா அந்த காருக்கு பின்னாடி தாங்க நம்ம பாக்ஜியங்கோட அப்பாவை ஒளிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அவங்க 2 பேருமே போனதுக்கு அப்புறமா கார் டிக்கி ஓபன் பண்ணி வேற வழியே இல்ல இவரை எங்கேயாவது போய் புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு இதெல்லாம் தப்பு வைப்பா நம்ம போய் சொல்லிடுவோம் போலீஸ்ல அப்படின்னு சொல்றா. ஆனா இவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இவர் வேற குடிச்சிருக்காரு, இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இவர் வேணுனே விட்டு கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவர் என்ன நினைக்கிறாரு எங்கேயாவது கூட்டிட்டு போய் புதைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு கார் டிக்கில இவரை தூக்கி போடுறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை, பயங்கரமா பயந்து வேற போயிருக்கா. இப்ப கார் டிக்கில போட்டு கார் டிக்கிய மூடுறப்போ அங்க ஒருத்தன் ஒரு ஓரமா இருட்டுல இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு வரான் பாட்டிலும் கையுமா. அவன் அப்படியே சைக்கிளை எடுத்துக்கிட்டு போக இங்க ரொம்ப டாக்டர் இருக்கா என்ன பண்றதுனே புரியல, ஐயோ எல்லாத்தையும் பார்த்துட்டானே அப்படின்னு பயங்கரமா பதட்டம் வர்றாரு. இப்ப சைக்கிள்ல அவன் ரொம்ப வேகமா வர திடீர்னு நம்ம டாக்டர் ஓடி போய் அந்த சைக்கிளோட புடிச்சவன தள்ள அவனோட மண்டை ஒரு குப்பத்தட்டுல போய் இடிச்சு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இப்ப வேற வழியே இல்லாம அவனையும் டிக்கில தூக்கி போட்டு நம்ம டாக்டர் ஹைக்கிங் பண்ணுவாங்கல்ல இந்த பெரிய மலை பிரதேசம் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மவுண்டனை கூட்டிட்டு போய் புதைச்சிடலாம் அப்படின்னு அங்க போறாரு. அப்படி கரெக்டா அவங்க அங்க போய் வண்டியை நிப்பாட்டுறப்போ வண்டி டிக்கில இருந்து சவுண்ட் கேக்குது. அதை தூக்கி போட்டாங்க இல்லையா ஒருத்தன், அவன் அப்படியே அவன் டிக்கில இருந்து கார் அப்படியே தட்டுறான். ரொம்ப காண்டான நம்ம டாக்டர் என்ன பண்றாரு டக்குன்னு கீழே இறங்கி போய் டிக்கி ஓபன் பண்ணி சரமாரியா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வேற வழியே இல்ல வேற உயிரோட இருக்கான்ல, அதனால அமைதியாரா உன்னோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அக்கௌண்ட் நம்பரை வாங்கி அவனுக்கு இன்ஸ்டன்டா 10 பில்லியன் பணத்தை அனுப்பவும் அவன் அப்படியே ஆஃப் ஆயிடுறான். உடனே நம்ம டாக்டரு சரி நீங்க நடந்தது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இது ஒரு ஆக்சிடென்ட் தெரியாம நான் அவனை இடிச்சிட்டேன் அதனால அவர் செத்துட்டாரு, இப்போ அவரை புதைக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் சரி சார் பணம் போட்டதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த பணத்தை தூக்கிக்கிட்டு போறாங்க புதைக்கிறதுக்காக. இப்ப அந்த பணத்தை பக்கத்துல இருக்கவன்ட்ட கொடுத்துட்டு நம்ம டாக்டரா பள்ளத்தை தோண்டிட்டு இருக்காரு. ரொம்ப வேகமா தோண்டிட்டு இருக்கிறப்போ சடனா நம்ம டாக்டர் கையில பயங்கரமா ஏதோ கிழிச்சிட்டு போல அப்படியே சதையை கிழிஞ்சு தொங்குது. வழியில அப்படியே கதறாரு நம்ம டாக்டர். உடனே பக்கத்துல இருந்தவனை பார்த்து திட்டிட்டு டேய் உன்னெல்லாம் கூட்டிட்டு வந்து பாத்தியா, நீ தான் எதுக்குமே லாயக்கலடா, வந்து பள்ளத்தை தோண்டுடா அப்படின்னு அவனை பள்ளத்தை தோண்ட சொல்லிட்டு இவரு போய் அந்த பணத்தை புடிச்சுக்கிறாரு. இப்ப கரெக்டா அந்த பணத்தை அந்த டாக்டர் புதைக்க போறப்போ இந்த பக்கத்துல இருந்தவன் சார் இந்த பள்ளம் ரொம்ப சின்னதா இருக்கு, இவர் வேற இவ்வளவு பெருசா இருக்காரு, இப்ப நம்ம புதைச்சோம்னா இவர் மேலேயே வந்துருவாரு, நம்ம நல்லா மாட்டிப்போம் வேணாம் சார் அப்படின்னு சொல்ல ஏய் நான் உங்ககிட்ட சஜஷன் கேட்டனா மூடிட்டு நான் சொல்றத செய்டா அப்படின்னு சொல்லி அவனை திட்டி புதைக்க சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லி புதைச்சிட்டு கார்ல ஏறி கிளம்பலான்னு போறப்போ அந்த புதைக்க ஹெல்ப் பண்ணாலே ஒருத்தன் அவன் அப்படியே பக்கத்துல வந்து சார்
நான் உங்களுக்கு பண்ணது ரொம்ப பெரிய ஹெல்ப் சார். அதாவது நீங்க இந்த 10 பில்லியன் கொடுத்ததெல்லாம் சரியில்லை சார், நீங்க இன்னும் 20 பில்லியன் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க அந்த டாக்டரா பயங்கர ஷாக்கு. சரி சரி கொடுத்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுக்கிறாரு. மறுநாள் காலையில அவர் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் அபார்ட்மெண்ட்ல விட்டுட்டு நீ போய் தூங்கு, இங்க நடந்த எதையுமே கண்டுக்காத, எல்லாமே முடிஞ்சிச்சு, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அவளை விட்டுட்டு தன்னோட காரை பார்த்து ஃபீல் பண்றாரு. ஐயோ கார் போச்சு, இப்ப இதுக்கு வேற செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி காரை பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த விட்னஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சார் சார் பணத்தை கொடுங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்றான். இவரும் சரி சரி இரு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு 20 பில்லியன் பணத்தை போட்டு விட்டுடுறாரு. போட்டு விட்டுட்டு காரை திறந்து உள்ள போய் உட்காந்து ஐயோ நடக்க கூடாதா நடந்துட்டே அப்படின்னு சொல்லி ஸ்டேரிங் இருக்குல்ல அதை போட்டு ஓங்கி குத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கை வேற பயங்கரமா அடிபட்டு இருக்கு இல்லையா, அந்த வலி வேற அவருக்கு, அப்படியே வலியில துடிக்கிறாரு. திருப்பி அந்த விட்னஸ்காரன் பக்கத்துல வந்து கார் விண்டோவை தட்டுறான். கார் விண்டோவை கீழே இறக்குனா சார் டாக்ஸிக்கு காசு கொடுங்க சார், என்கிட்ட கையில காசே இல்ல, நீங்க அக்கௌண்ட்ல போட்ட பணம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல சரி இந்தா போய் தொலைன்னு சொல்லி டாக்ஸிக்கு மட்டும் சில்லற காசை கொடுத்து அனுப்புறாரு. அவன் போனதுக்கு அப்புறமா அப்படியே பார்த்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. என்னடா அவன் ஆளே ஒரு மார்க்கமா இருக்கானேடா, பயங்கரமான சைக்கோவா இருப்பானோ அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கார் தான் உடஞ்சிருக்குல, கார் மெக்கானிக் ஷாப்புக்கு போயிட்டு அந்த காரை கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டே அந்த பணத்தை புதைக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணாரோ அது, அப்புறமா கார்ல அந்த முன்னாடி மாட்டிருப்போம் இல்லையா இந்த ஒரு கேமரா, அது எல்லாத்தையுமே கழட்டி குப்பையில போட்டுட்டு அப்படியே அங்க நின்னு 2 டம் அடிச்சு போட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றாரு. மறுநாள் பஸ்ல அவர் வேலைக்கு போறப்போ ஆபீஸ்க்கு வெளியே இருந்து 2 பேரு நம்ம டாக்டரை கண்ணா பிராண்ட் பைனாகுலர்ல பார்த்து போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ நைட்டு 2 பேர் கார்ல வந்து வழி கேட்டாங்கல்ல நம்ம டாக்டர்கிட்ட, அவங்க 2 பேர் தான் இவங்க 2 பேருமே. இவங்க எதுக்கு போட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கறத போக பார்க்கலாம். இப்போ நம்ம டாக்டரே ஆபீஸ்க்குள்ள போய் அவரோட ரூம்ல அந்த விண்டோ க்ளோஸ் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. நம்ம டாக்டரா விண்டோ எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தன்னோட கையில ரத்தம் அப்படியே வலியுது. சோ அதுக்காக மருந்து போட்டுட்டு இருக்காரு. அந்த காயத்தை பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ கையே சதைஞ்சு போன மாதிரி இருக்கு. நம்ம டாக்டரால வலி தாங்க முடியல, அப்படியே கதறாரு. அப்போன்னு பார்த்தா அங்க ஒரு பேஷண்ட் வர அந்த பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு போய் சிகரெட் அடிச்சுக்கிட்டு அவர் ஆள் இருக்காரு இல்லையா, அதாங்க அந்த பொண்ணு, அவளுக்கு போன் பண்ணி எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட பணம் கேட்டிருப்பாரு போல. அந்த பொண்ணும் சரி நம்ம ஆள் தானே அப்படின்னு சொல்லி அவளும் பணம் கொடுத்துருக்கா. அந்த பணம் டிரான்ஸ்பர் ஆன உடனே காலை கட் பண்ண அவரு ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசுறாரு. நான் என்ன பண்ணேன், நானா எல்லாத்துக்கும் காரணம், வேணான்னு சொல்லி என்னை இவ தானே குடிக்க வச்சா, அதனால நான் மட்டும் ஏன் பணத்தை செலவு பண்ணணும், இவளும் கொஞ்சம் தரட்டுமே அப்படின்னு அவருக்கு அவரே பேசிட்டு இருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டே தன்னோட கையை பாக்குறாரு. அந்த காயத்துல இருந்து ரத்தம் வெளியில வர மாதிரியே இருக்கு. உடனே கீழே போய் மருந்து எடுத்து கண்ணை மூடிக்கிட்டு அதுல அப்படியே வச்சு தேய்க்கிறாரு. வலி தாங்க முடியல, அவரால் உயிர் போகுது. அப்ப திடீர்னு அவர் ஆபீஸ் ரூமுக்கு வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்க, ஏய் யாரு, என்னதான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னல, ஏன் இப்ப நீ டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்க, அப்ப அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ள ஒருத்தன் வர்றான். அட யாடான்னு பார்த்தா அந்த புதைக்க ஹெல்ப் பண்ணான் இல்லையா அந்த விட்னஸ், அவன் தான். அவரை பார்த்த உடனே நம்ம டாக்டருக்கு பயங்கர ஷாக்கு. அவனா நம்ம டாக்டரை பார்த்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி, என்ன சார் நைட்டு நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்க, அப்படியே நம்ம டாக்டருக்கு ஒரு பீதியிலே ஒரு க்ளோஸ் அப் வச்சு அப்படியே எபிசோட் 2 முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் கைஸ். எப்படி இருந்தது எபிசோட் 2? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவர் இந்த கார்ல இல்லீகலா காரை ஓட்டி ஒருத்தர் மேல இடிச்சார் இல்லையா, அதனால இன்ஸ்டன்ட் கர்மாவா அவருக்கு 2 பிரச்சனை வந்திருக்கு. அதுதான் அந்த விட்னஸ் ஒண்ணு, அவர் கையில அடிபட்டு இருக்கிறது ஒண்ணு. ஏன்னா இது ரெண்டுமே அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அப்படிதானே? இப்போ நம்ம டாக்டரை பார்க்கறதுக்காக அந்த விட்னஸ் வந்தான் இல்லையா, அவனோட பேர் வந்து கிம். அவன் உள்ள வந்து என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு பொம்மையை நோண்டி இது எல்லா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலையுமே இருக்கே, என்ன இது எங்க வாங்கினியா அப்படின்ற மாதிரி கேட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். நம்ம டாக்டரா உடனே அவனை பார்த்து, ஏய் உனக்கு என்ன வேணும், எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா சொல்றா அப்படின்னு சொல்லவும் அவன் டக்குன்னு ஏஞ்சி பக்கத்துல இருந்து உட்காந்து, நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன் சார், என்ன இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு, மிகப்பெரிய தப்பு, நம்ம அதை செஞ்சிருக்கவே கூடாது, ஒரு மனுஷனை கொன்னு நம்ம போய் புதைச்சிட்டு வந்திருக்கோம், இது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா அப்படின்னு அந்த கிம் சொல்ல, நம்ம டாக்டரா ஏய் இப்போ என்ன நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல போறியா அப்படின்னு கேட்கவும், அவன் உடனே அது எப்படி சார் சொல்லுவாங்க, நீங்க அதுக்கு தானே சார் எனக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு சொல்ல மனசு வரல சார் அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் டைரக்டா சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லவும், அவன் அந்த டேபிள்ல இருக்கிற பொருளை நவுத்திட்டு அப்படியே பக்கத்துல வந்து, எனக்கு இன்னும் 30 மில்லியன் வான் வேணும் அப்படின்னு சொல்றான். என்னது 30 மில்லியன் வானா அப்படின்னு டாக்டர் ஷாக் ஆக அப்படியே கட் பண்ணி நம்ம பாக்ஜே எங்க தாங்க காட்டுறாங்க. நம்ம பாக்ஜே எங்க என்ன பண்றான், ஒரு பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஐயோ அப்பா செத்து போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கான். அதாவது அழுவுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவை கொன்ன சொன்னதே இவன் தானே. இவன் அந்த பாத்ரூம் வந்து வெளியில போறப்போ அந்த பாத்ரூம் பக்கத்துல இருந்து இன்னொருத்தன் வெளில வரான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் ஒரு போலீஸ். பாக் ஜேயங் மேல ஏதோ சந்தேகம் இருக்கும் போல அவனையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ பாக் ஜேயங் போய் உட்கார்ந்த உடனே அவன் பக்கத்துல போய் உட்காந்து, சார் நீங்க நேற்று எங்கெல்லாம் போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, இது இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இவனும் தான் எங்கெல்லாம் போனான் அப்படிங்கறத சொல்றான். அவன் எங்கெல்லாம் போனான் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ் மறுநாளே கிளம்பி அவன் சொன்ன இடத்துக்குலாம் போய் செக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த கரோக்கி பாருக்கு போயிட்டு
போயிட்டு அந்த பொண்ணுங்கள்ட்ட விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி பாக் ஜெயங் வந்தானா அப்படின்னு கேட்க, ஆமா சார் வந்தாரு, எப்போதும் போல இல்லாம கொஞ்சம் ஹாப்பியாவே இருந்தாரு, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நிறைய டிப்ஸும் கொடுத்துட்டு நான் இனிமே அடிக்கடி இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் போனாரு அப்படின்னு சொல்லவும் அந்த போலீஸும் சரி இவன் இங்க வந்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போறாரு. அடுத்ததா ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. ஹோட்டலுக்கு போயிட்டு பாக் ஜெயங்கோட போட்டோவை அங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணு கிட்ட காட்டி இந்த ஆள் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா சார் அன்னைக்கு கூட வந்தாரு, அவர் தானே வந்தாரு, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு அப்புறமா போயிட்டாரு, ஒரே ஒரு பர்கர் தான் வாங்கினாரு அப்படின்னு சொல்லவும் அந்த போலீஸா, ஓ எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஞாபகத்துல இருக்கு, ஒரு நாளைக்கு உங்க கடைக்கு 1000 கஸ்டமர்ஸ் வருவாங்க, எப்படி வர இன்னும் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஓ அதானே எப்படி ஞாபகத்துல வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல சார் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம பாக் ஜெயங் நல்லா கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அப்பா இறந்துட்டார் இல்லையா, அதுக்கான இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குறதுக்காக பேங்க்குக்கு போயிருக்காரு. அந்த பேங்க்குக்கு போனா அங்க இருக்கிற ஒரு லேடி, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், உங்களோட இன்சூரன்ஸ் பணம் ப்ராசஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, கேஸ் வர போயிட்டு இருக்கு இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவனும் இன்னைக்கு பணம் கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு வெயிட்டிங் சேர்ல போய் உட்காரான். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் கூப்பிடவே இல்லை. பாக் ஜெயங்கோட டோக்கன் 48, ஆனா இப்போ 69வது டோக்கன் போயிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் அவர் கூப்பிடவே இல்லை. ஸோ டென்ஷன் ஆகி கத்துறான். ஆனா அந்த லேடியா, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், உங்க கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி அப்படியே உட்காரான். இப்போ இந்த பேங்க்ல இருக்க எல்லாரும் ஒருத்தரா வீட்டுக்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடைசியா நம்ம பாக் ஜெயங்க கூப்பிட்டு, சார் உங்களை சார் கூப்பிடுறாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம பாக் ஜெயங்கோட அப்பாவை ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு இல்லையா, அவர் தான் அங்க உள்ள மேனேஜரா உட்காந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே நம்ம பாக் ஜெயங்க்கு ஒரே ஷாக்கு, இவன் வேணும்னே இன்சூரன்ஸ் பணத்தை தரல என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இருந்தாலும் அவன் கேட்டு பாக்குறான், சார் எப்ப சார் என் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அந்த ஆபீசரா, இருங்க சார் உங்களோட கேஸ் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு, இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு கொலை முயற்சி மாதிரி தான் இருக்கு, அதனாலதான் கேஸ் போயிட்டு இருக்கு, இந்த கேஸ்ல இருந்து தீர்ப்பு வந்தாதான் உங்களுக்கான இன்சூரன்ஸ் பணம் உங்கள்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லவும் பாக் ஜெயங் ஏஞ்சி கத்த ஆரம்பிச்சிடறான். ஏய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க, என் அப்பா இறந்து போயிட்டாரு, 10 வருஷமா உங்களுக்கு பணம் கட்டி இருக்காரு, அவரோட பணத்தை கேட்டா அதுவே தர மாட்டீங்க நீங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு கெட்ட வார்த்தையில வேற திட்டிட அந்த ஆபீசரா, சார் வார்த்தையை அளந்து பேசுங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும், அதுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பாக் ஜெயங் அப்படியே ஜகா வாங்குறான். அப்படியே சேர்லாம் எடுத்து பக்கத்துல போட்டு, ஓகே சார் என் மேல தான் சார் தப்பு, நான் செஞ்சதுதான் சார் தப்பு, மன்னிச்சிடுங்க சார், எப்ப சார் என் பணம் கிடைக்கும் அப்படி பொறுமையா கேட்க, இப்ப கேக்குறீங்க பாத்தீங்களா, இப்படிதான் நீங்க முதல்ல கேட்டிருக்கணும், உங்களுக்கான பணம் கிடைக்க நான் எல்லா வகையிலுமே முயற்சி பண்றேன், சரி இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, பேங்கோட ஆனிவர்சரி இன்னைக்கு, அதனால இதை எல்லா கஸ்டமருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்து அனுப்பிட அதை வாங்கிட்டு அப்படியே வெளியில வந்த பாக் ஜெயங் படாரு அதை உடச்சு தூக்கி போட்டு ரொம்ப கோவமா நடந்து போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த போலீஸ் இருக்காரு இல்லையா, அவர் வெளியில இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. உடனே அவரும் இறங்கி அவன் எந்த பேங்க்ல இருந்து வெளில வந்தாலும் அந்த பேங்க்குள்ளேயே போய் பாத்திரலாம் அப்படின்னு உள்ள போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பாக் ஜெயங் அவரோட அப்பா சமாதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். அங்க போறப்பயே தன்னோட செல் எடுத்து பாக்குறான். அதுல இன்னும் 16 நாள் தான் இருக்கு அவனோட கடனை கொடுக்கறதுக்கு. அவன் இப்படி கொடுக்கலனா அவனை அறுத்து அவனோட ஆர்கன்ஸ் எடுத்து வித்துருவான் அந்த பெரிய ரவுடி. இப்ப அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அங்க உள்ள வர அவங்க அம்மா அங்க இருக்காங்க. அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க. ஆனா அவன் எதையுமே கேட்கற மாதிரியே தெரியல. அவன் பாட்டுக்கு படுத்து கிடக்க அவங்க அம்மாவா, டேய் உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருடா, பார்க்க சைனாக்காரன் மாதிரியே இருக்காரு, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போய் பாருடா அப்படின்னு சொல்ல, இது சைனாக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு பாக் ஜெயங் ரொம்ப பயந்துட்டு போய் பாக்குறான். போய் பார்த்தா அட அவன் தாங்க நம்ம சைனாக்காரன். பாக் ஜெயங் அவங்களோட அப்பாவை கொல்றதுக்காக ஒருத்தன் சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் தான் அவன். இப்ப போய் பாக்குறான், நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த பாக் ஜெயங் கடுப்பாகி, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க வீட்டுக்கே வந்துட்டியா, ஃபர்ஸ்ட் நீ வெளியே வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் என்னடா வேணும் இப்போ உனக்கு அப்படின்னு கேட்கறான் வெளியில நிக்க வச்சு. அவனா எனக்குள்ள பணத்தை கொடு, அதான் உங்க அப்பாவை கொண்டுட்டல அப்படின்னு சொல்ல, டேய் நீ எங்கடா எங்க அப்பாவை கொன்ன, சொன்ன காரியத்தை நீ எங்கடா ஒழுங்கா செஞ்சிருக்கிற, உனக்கு கொண்டு அங்கேயே தானடா போட சொன்னேன், எதுக்கடா அதை எடுத்துட்டு போய் மலை உச்சியில புதைச்சு வச்சிருக்கிற, இப்போ அது ஒரு கொலை கேஸ், இப்போ போலீஸ் என்ன தாண்டா சந்தேகப்பட்டு இருக்காங்க, ஒரு வேலை கொடுத்தா அவங்களுக்கு உருப்படியா பண்ண தெரியாதா, அந்த இன்சூரன்ஸ் பணம் வருமா என்னன்னே தெரியாது, நீ இப்போ வந்து பணம் கேட்டு இருக்க, எப்படா நான் உனக்கு தர்றது அப்படின்னு சொல்ல, இந்த பாரு இந்த மாதிரி விஷயத்துல சில தவறுகள் நடக்கதான் செய்யும், நீ சொன்ன நான் உங்க அப்பாவை கொண்டுட்டேன் அவ்வளவுதான், எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வந்துடணும், நீ தரலனா உங்க அப்பாவுக்கு என்ன நடந்ததோ அதான்டா உனக்கும் நடக்கும் அப்படின்னு மிரட்ட, ஏய் நான் மிரட்டுறியா, அதெல்லாம் தர முடியாதுடா, சொன்ன காரியத்தை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கத்த, உடனே இந்த சைனாக்காரன் படான்னு வயிற்றுல குத்தி அடிச்சு போடுறான். அடிச்சுட்டு இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். இப்ப இந்த போலீஸா ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம பாக் ஜெயங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைனாக்காரன் அடிச்சுட்டு போனது எல்லாத்தையுமே இந்த போலீஸ் நோட் பண்ணிடுறான். இப்ப அந்த சைனாக்காரனை பார்த்தா அந்த போலீஸ் அந்த சைனாக்காரனை ஃபாலோ பண்ணிட்டு அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு ரொம்ப சைலண்டா நவுந்து போய்கிட்டே இருக்கிறான். அங்க போய் பார்த்தா அது ஒரு பெரிய கார் செட்டு, கார்லாம் குப்பை மாதிரி அப்படியே கிடக்குது. அந்த இடத்துல அந்த சைனாக்காரன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தை யூஸ் பண்ணி அந்த போலீஸ்காரன் அவன் தங்கிட்டு இருக்க அந்த வேனுக்குள்ள போறான். வேனுக்குள்ள போயிட்டு அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் எடுக்கிறான். இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா, இதாங்க அவங்க டீல் பேசிக்கிட்டாங்களா இன்னைக்கு சைனாக்காரனும் அந்த பாக் ஜெயங்கும். அப்ப இவங்க பேசிக்கிட்டதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீ
மாட்டினா நானும் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி பாக் ஜெயங் இந்த ரெக்கார்டரை அந்த சைனாக்காரட்ட கொடுத்துருப்பான். அதாங்க இது. இப்போ இது கையில கிடைச்ச உடனே அந்த இடத்த விட்டு நம்ம போலீஸ் அப்படியே நைஸா கலந்து ஓடிடுறான். ஆனாலும் சைனாக்காரன் அதை நோட் பண்ணிருப்பான் போல. இவன் பொறுமையா போயிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு ஆப்போசிட்ல இந்த சைனாக்காரன் அப்படியே மெதுவா நடந்து வரான். இப்போ அப்படியே நடந்து வந்து ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி, சார் உங்கள்கிட்ட லைட்டர் இருக்கா அப்படின்னு கேட்கறான். இவரும் லைட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே கேஷுவலா நிக்க. அப்படியே இந்த சைனாக்காரன், நீங்க இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ள தானே போயிட்டு வந்துருக்கீங்க, எதுக்காக நீங்க வந்தீங்க, ஏதாவது கார் பார்ட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா எனக்கு ஒரு கார் பார்ட்ஸ் தேவைப்படுச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவரும் சொல்லி சமாளிக்கிறாரு. எங்க உங்க காரை காட்டுங்க அப்படின்னு இந்த சைனாக்காரன் சொல்ல, சார் கார்லாம் இல்ல சார், என் ஃப்ரெண்டோட கார் சார், வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லவும் சைனாக்காரன் கன்ஃபார்மே பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம ரொம்ப பதட்டத்தோட அந்த போலீஸ் ரொம்ப வேகமா வெளியில போவ திருப்பி அந்த சைனாக்காரன் கூப்பிட்டு, சார் உங்க லைட்டர் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறான். அந்த போலீஸ் கரெக்டா அந்த லைட்டரை வாங்க வர்றப்போ லைட்டரோட அவன் கையை பிடிச்சி அவன் கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துலயே கழுத்தை உடைச்சு அவனை கொன்னுடுறான் அந்த சைனாக்காரன். அவன் துரதிருஷ்டவசமா ஒரு கேமராக்கு முன்னாடி வச்சு அவனை கொன்னு நல்லா மாட்டிக்கிறான். அந்த கேமராவா இவனோட முகத்தை நல்லா பதிவு செஞ்சிடுது. இப்போ உடனே அந்த சைனாக்காரன் பாக் ஜெயங்க்கு போன் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒருத்தனை கொன்னுட்டேன், அதுவும் அவன் ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லி, எனக்கு நாளைக்கே பணம் வேணும், நான் நாளைக்கே சைனாக்கு போறேன், ஏன்னா இது எல்லாமே கேமரால பதிவாயிட்டு நாளைக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துருவாங்க, நான் இந்த இடத்த விட்டு கிளம்பியே ஆகணும், நாளைக்கு எப்படியாவது நீ பணத்தை எடுத்துருவா அப்படின்னு சொல்ல, பாக் ஜெயங்கா டேய் என்னடா சொல்ற, உனக்கு எப்படா பணத்தை தர முடியும், அதுவும் ஒரே நாள்ல, என்கிட்ட பணமே இல்லடா, ஒரு வாரம் தானே நீ டைம் சொன்ன, ஒரு வாரத்துல நான் உனக்கு தரேன்டா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு நாளைக்கே வேணும், அவனை கொல்ல தெரிஞ்ச எனக்கு உன்னை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டவும், சரி தந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். இப்போ பாக் ஜெயங்க்கு என்ன பண்றேனே தெரியல, அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். அங்க ஒரு சுத்தியல் இருக்கு, அதை எடுத்து சுத்தி முத்தி பார்த்துட்டு பேசாம அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பிளானை போட்டுறான். வாடா நாளைக்கு வரேன்டா அப்படின்ட்டு. இப்போ இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம டாக்டர் இருக்கார் இல்லையா, அவரை தான் காட்டுறாங்க. அந்த டாக்டர் கிட்ட அந்த கிம் இன்னும் 30,000 மில்லியன் வான் கேட்க, டாக்டரும் வேற வழியே இல்லாம இந்த மந்த் எண்டுக்குள்ள தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த கிம்மா பெரிய சைக்கோவா இருப்பான் போல. சார் உங்களால முடியும் சார், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி சைக்கோ மாதிரி பண்றான். பண்ணிட்டு அவன் பாட்டை கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம டாக்டரா நேரா கார் மெக்கானிக் ஷாப்புக்கு போறாரு. தன்னோட காரை விட்டுருந்தாரு இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக போய் காரை பாக்குறாரு. திரும்பவும் புத்தம் பூசு மாதிரி ஆயிட்டு அங்க இருந்த கார் மெக்கானிக்கு, சார் உண்மையாலுமே உங்க வண்டியை மான் தான் வந்து இடிச்சுதா, ஏன்னா மான் இடிச்சுதுன்னா ஃபர்ஸ்ட் பம்பர்ல தானே அடி போட்டிருக்கணும், யாரும் மேல இருந்து குதிச்ச மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்பதான் டாக்டர் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. ஆமால இப்ப இடிச்சிருந்தா முன்னாடி பம்பர் அடிபட்டு அப்புறம் தானே மேல அடி போட்டிருக்கணும், எப்படி டைரக்டா வந்து விழுந்தது அப்படின்னு யோசிச்சா அவரு உடனே அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போயிட்டு குப்பை தட்டியில கார்ல இந்த கேமராவெல்லாம் கழட்டி போட்டுருப்பாரு இல்லையா, அந்த கேமராவை எடுத்துட்டு போயிட்டு எல்லா வீடியோ ஃபுட்டேஜ் பாக்குறாரு. அப்படி பாக்குறப்பதான் தெரியுது அந்த ஆளை இவர் இடிச்சு தள்ளல, திடீர்னு எங்க இருந்தோ அவர் கார் மேல விழுந்திருக்காரு அப்படிங்கறத எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. அதை பார்த்த உடனே அந்த கேமராவை எடுத்து வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்தாதான் தெரியுது அவர் யாரையுமே இடிக்கல, அந்த வண்டி மேலதான் ஒருத்தன் வந்து விழுந்திருக்கான் அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்சம் யோசிச்சா அவரு, இந்த பாலத்துக்கு கீழே தானே நம்ம போனோம், அவரா எப்படி விழுந்திருக்க முடியும், யாரோ தள்ளி தான் விட்டுருக்காங்க அப்படின்னு யோசிச்சா அவரு இன்னும் கொஞ்சம் லாங் ஷாட்டை வச்சு எல்லாம் ஜூம் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த பாலத்துக்கு மேல அந்த கிம் சைக்கோ தான் இருக்கான். அப்போதான் டாக்டருக்கே புரிய வருது, இது எல்லாத்தையுமே அந்த சைக்கோ கிம் தான் பண்ணிருக்கான் அப்படிங்கறத. உடனே அவர் என்ன பண்றாரு, தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போலீஸ்ட போய் சொல்லாம உடனே அந்த டாக்டர் அவரோட ஆளுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நம்ம அந்த கொலையை பண்ணவே இல்ல, இந்த கொலையை பண்ணதே அந்த சைக்கோ தான், அவன் பண்ணிவிட்டு நம்ம மேல இந்த பழியெல்லாம் போட்டு வச்சிருக்கான், இப்போ நம்ம போய் போலீஸ்ட சொல்லிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, உடனே அந்த பொண்ணு இப்ப போய் போலீஸ்ட சொன்னா நம்மளதான் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம தான் புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த டாக்டர், என்ன சொல்ற நீ, நாங்க வந்து இடிக்கல, அவன் தான் அந்த பணத்தை போட்டுட்டு எங்களை வற்புறுத்தி அதை புதைக்க சொன்னான் அப்படின்னு சொல்லி நம்ம கேஸை கொடுப்போம், போலீஸ் யாரை நம்புவாங்க, ஒரு நல்லா படிச்ச டாக்டரை நம்புவாங்களா இல்ல ஒரு பொறுக்கியை நம்புவாங்களா அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு ஓ சரிதான், சரி வாங்க நம்ம ஏதாவது நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேர்ல கூப்பிடுறான். இப்ப காரை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு நம்ம டாக்டரும் போயிடுறாரு. நம்ம டாக்டர் போறது எல்லாத்தையுமே அந்த 2 பேரும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க எங்கெல்லாம் போறாங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத. அங்க போய் காரை நிப்பாட்டின டாக்டரை அந்த பொண்ணு தன்னோட காருக்கு கூப்பிடுறா. அந்த காரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, என் காருக்கு வா அப்படின்னு சொல்லவும் நம்ம டாக்டரும் அந்த பொண்ணு இருக்கிற கார்ல போய் உட்கார்றாரு. இப்ப போய் சொல்றாரு எல்லா விஷயத்தையுமே, இந்த மாதிரி நம்ம அந்த கொலையை பண்ணல, இந்த கொலையை பண்ணது எல்லாமே இந்த சைக்கோ பைய கிம் தான் அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு டக்குன்னு சிகரெட்டை எடுத்து ஒரு ஆம்பளை குடிக்கிறத விட ரொம்ப ப்ரொஃபஷனலா சிகரெட்டை குடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த டாக்டர், ஓ நீ டம்லாம் அடிப்பியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்றா, நான் டம் அடிப்பேன், இன்னும் நான் நிறைய விஷயம் செய்வேன், நீ ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்க, பல்ல விளக்கிட்டு வாடா, எந்த இடத்துக்கு போனாலும் உன் வாய்ஸ் சரியான கப்பா அடிக்குது, இங்க பாரு செல்ல பாரு, எவ்வளவு பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க பாரு, இவ்வளவு பேர் நீ ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேரை விட்டுட்டு நான் ஏன் உன் கூட வந்தேன்னு தெரியுமா, உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம டாக்டருக்கா ஒரே ஷாக்கு, என்னடா இவ திடீர்னு அருந்ததி படத்துல வர அனுஷ்கா மாதிரி பண்றாளே அப்படின்ட்டு. இந்த மாதிரி இவ திட்டினதும் டாக்டர் செம காண்டாயி அவ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அப்படியே நான் மட்டும் என்ன உன்னை உண்மையா லவ் பண்ண நினைச்சியாடி அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. இப்ப டக்குன்னு யாரோ ஒருத்தன் அந்த இடத்துக்கு நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. அவன் நடந்து வரப்பே அவனோட கர்ச்சிப்ல அந்த மயக்க மருந்துலாம் இருக்கு இல்லையா, அதை ஊத்தி அப்படியே ஏதோ பண்ணிக்கிட்டே
பண்ணிக்கிட்டே வர்றான். இப்போ அப்படியே அவன் அவங்க 2 பேர் இருக்க காருக்குள்ள போய் உட்காரான். அட யாடான்னு பார்த்தா நம்ம சைக்கோ பைய கிம் தாங்க. அவன் அப்படியே இன்னோசன்ட் மாதிரி இருந்தான்ல, இப்ப பாருங்க நல்லா தெளிவா பிளான் போட்டு திருடுற ஒரு திருட மாதிரியே இருப்பான் பாருங்க. உள்ள வந்து உட்கார்ந்த உடனே நம்ம டாக்டரா, ஓ நீங்க 2 பேரும் ஒரே கூட்டாளி தானா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க, டக்குன்னு அந்த கிம் அவன் வச்சிருந்த கர்ச்சி படுத்து அந்த டாக்டர் மூஞ்சில வச்சு நல்லா அமுக்குறான். அந்த டாக்டரும் அப்படியே மயங்கிடுறான். அந்த பொண்ணா நல்லா அழுத்துறா, சாவுடுண்டா அவன் பல்லு விளக்காத பண்ணாட அப்படின்னு சொல்லி திட்டுறா. சரி சரி போதும் போதும் நீ காரை எடு அப்படின்னு சொல்லி கிம் சொல்ல அவளும் காரை எடுக்கிறா. இது எல்லாத்தையுமே இன்னும் 2 பேரும் அங்க நின்று போட்டோ எடுத்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த கிம்மும் அந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு இந்த டாக்டர் நிறைய சூதாட்டத்தினால கடனாளி ஆயிட்டாரு, அதனால அவன் ஊரை விட்டே போறதுக்கு பதிலா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க, உடனே கிம்மு சரி நம்ம சைட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு, ஓ அந்த இடமா, சரி போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலடைஞ்சு போன பில்டிங் போறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவாங்க போல. 2 பேருமே ஸ்கூல் படிக்கிறப்பல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் போல. இப்போ அங்க வந்து அவங்க நம்ம டாக்டரை புதைக்கிறதுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டரு அப்படியே அரகோர மயக்கத்துல இருந்து அப்படியே எந்திரிச்சு கார் வழியா பாக்குறாரு. அந்த பொண்ணு அங்க நின்று ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம டாக்டரு, ஏண்டி என்னையடி ஏமாத்துற படிக்காத தற்குறி அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு காரை நல்லா வேகமா ஓட்டிட்டு போய் அவளை செவுத்தோட வச்சு நச்சு புடுறாரு. நச்சு புட்டு அப்படியே இறங்கி வந்து அவளை பார்த்து அப்படியே திட்டுறாரு, ஏண்டி என்னையாடி நாத்தம் முடிச்ச வாயின்னு சொல்ற படிக்காத டேஷ் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கிம் அவனை அடிக்கலான்னு வர்றப்போ டாக்டர் ஓட ட்ரை பண்றாரு. ஆனா இந்த கிம்மா டப்புன்னு கையில வச்சு இந்த மண்வெட்டியை எடுத்து மண்டையிலே அடிச்சு இதை இப்பே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மம்பட்டி எடுத்து வயிற்றுலேயே சதக்கு சதக்குன்னு இறக்கி அவனை கொன்னுடுறான். இந்த கிம் இப்படி அவனை போட்டு வெறித்தனமா கொண்டுட்டு இருக்கான். ஆனா இது எல்லாத்தையுமே மேல இருந்து அந்த 2 பேரும் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த கார் மேல இறந்து கிடக்குறா இல்லையா அந்த பொண்ணு, அவளுக்கு அப்படியே க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அவளோட இளமை பருவத்தை தான் காட்டுறாங்க. இப்போ இவ மட்டும் கிளாஸ்ல தனியா உட்காந்துட்டு இருக்கா. அதுவும் ஒரு பொண்ணை ரொம்ப பொறாமையோட பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட தான் எல்லா பசங்களுமே பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி எல்லா பசங்களும் இந்த பொண்ணு கிட்ட தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஷின் பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா எல்லா பசங்களும் அவ பின்னாடி போக ஆரம்பிச்சிடறாங்க. இது எல்லாமே இவளுக்கு ரொம்ப பொறாமை ஆயிடுது. அது மட்டும் இல்லாம வருஷம் அவங்க ஸ்கூலோட புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இவளோட போட்டோ தான் போடுவாங்க. ஆனா ஷின் வந்ததுக்கு அப்புறமா ஷின்னோட போட்டோவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தா அவ இவளை எப்படியாவது போட்டு தள்ளிடணும்டா அப்படின்னு பிளான் பண்ணி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டா போல. பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு என் கூட நீ ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஷின் கிட்ட சொல்ல அவ ரொம்ப இன்னோசன்ட் போல அவளும் வரன்னு ஒத்துக்கிறா. ஒத்துக்கிட்டா அவ சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு போயிருப்பா போல. அவளை அப்படியே அங்க ஒரு தர மாதிரி இருக்கு, அங்க அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணா அவளை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. சிரிச்சிட்டு அங்க மாஸ்க் போட்டு நிக்கிறானு 3 பேரு. அவனுங்கள்ட்ட டேய் நல்லா அனுபவிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. அந்த 3 பசங்களா இந்த ஷின் கிட்ட வந்து அப்படியே கையை புடிச்சுக்கிட்டு அவன் மேல ஏறி உட்காந்து அவளை சின்ன பின்னமா ஆக்கிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒருத்தவங்க டக்குன்னு எந்திரிக்கிறாங்க தூக்கத்துல இருந்து. அட யாடான்னு பார்த்தா நம்ம ஷின் டாக்டருங்க. அதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாக் ஜே எரிஞ்சு வந்தப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க தான் இவங்க. இப்போ அப்படியே நம்ம ஷின் டாக்டருக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு அப்படியே எபிசோட் 3 முடிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பாலடைஞ்சு போன பில்டிங் எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அது உள்ள இருந்து ஒரு டெட் பாடியும் ஒருத்தர் உயிரோடையும் கூட்டிட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட நம்ம ஷின் டாக்டர் தான் போய் அந்த பேஷண்ட்டை கவனிச்சு மார்பின் கொடுக்க வேணாம் வலியை பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஷண்ட்டும் வலியில கத்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இப்ப காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஷின் டாக்டர் மார்னிங் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க போல, அந்த சீன் தான் காட்டுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. கால் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் என்ன ஆகுது, அவங்களோட பழைய பேஷண்ட் யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க போல, அதனால வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்சம் பொறுமையா பேசி இருந்திருக்கலாம். பக்கத்துல இந்த கப்பை எடுத்து செவுத்துல விட்டறிய அந்த கப்பு உடஞ்சி அதுல இருந்து ஒரு பீஸ் வந்து நம்ம ஷின் டாக்டர் கண்ணத்துல அப்படியே கிழிச்சிட்டு போயிருது. ஆனா அதை அவங்க கவனிக்கவே இல்லை. இந்த நேரம் பார்த்து அந்த ரூம்குள்ள ஒரு வயசான நபர் வர்றாரு. பார்க்க கொஞ்சம் மெச்சூர்டான பர்சன் மாதிரி தான் இருக்காரு. வந்த உடனே அந்த படுத்து கிடக்காருல பேஷண்ட், அவர் காலில் தான் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. இவர் வேணும்னே அவர் காலில் கையை வச்சு அழுத்துறாரு. அழுத்தி விட்டு இங்க பாருங்க சார், இங்க எல்லாருமே வழியில தான் இருக்கிறாங்க, நீங்க வெளியில இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே. ஆனா இப்படி கோவப்பட்டு இந்த கப்பெல்லாம் போட்டு உடைக்கிறது இது மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க செஞ்சது வந்து ரொம்ப பெரிய தப்பு. நீங்க அப்படியே நம்ம டாக்டர் கிட்ட மன்னிப்பு கேளுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. ஆனாலும் அந்த பேஷண்ட் ரொம்ப கோவமா சாரி கேட்க, சார் இப்படி கேட்க கூடாது சார், பொறுமையா அன்பா கேளுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பேஷண்ட்டும் சாரிமா மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம டாக்டர் பரவாயில்லைங்க சார் பரவாயில்ல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த வந்தார் இல்லையா உள்ள ஒருத்தர், அவரை பார்த்து நீங்க இது மாதிரி பேஷண்ட் கிட்ட நடந்துக்க கூடாது, அவங்க வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நம்ம ஷின் டாக்டர் சொல்ல, ஆனா அவரா அதெல்லாம் ஓகே டாக்டர், உங்க கண்ணத்துல அந்த கப்பு கிழிச்சு பிளட் வருது பாருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அந்த
பிளட்டை துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு பக்கத்துல இந்த நர்ஸும் நம்ம ஷின் டாக்டரும் ரொம்ப வேகமா வெளியில போறாங்க. இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த வந்தார்ல ஒரு வயசானவர், அவர் ரொம்ப வேகமா துரத்திட்டு போறாரு. இப்போ அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நீங்க ரொம்ப அப்நார்மலா இருக்கீங்களே, உங்க நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு பதட்டம் உங்கள்கிட்ட இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல, என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸ் தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு கால் வருது. ஸோ ரொம்ப பிஸியா வந்த கால் கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அவர் போயிடுறாரு. நம்ம ஷின் டாக்டரா அந்த விசிட்டிங் கார்டை பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஷின் டாக்டருக்கு ஒரு மெசேஜ் வருது மொபைலுக்கு, சீக்கிரமா ஐசியூக்கு வா அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம டாக்டரும் அந்த ஐசியூக்கு போய் பார்க்கறாங்க. எல்லா சீஃப் டாக்டர்ஸும் அங்க இருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க படுத்து கிடக்குறது நம்ம பாக் ஜே தாங்க. அதான் நம்ம முன்னாடி ஒரு சீன் பார்த்தோம்ல, அதே சீன் தான் திரும்பவும் காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க பாக் ஜே யங் அப்படின்னு அவன் தன்னோட பேரை சொன்னோடனே நம்ம டாக்டரா ரொம்ப தயக்கத்தோட அவன் பேர் அப்படியே இந்த நேம் போர்டில் எழுதுறாங்க. எழுதிட்டு அவங்க அப்படியே வெளியில போறாங்க. வெளியில போனோடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அவங்க டக்குன்னு ஒரு ரூம்குள்ள போயிட்டு ஒரு டப்பால இருந்து மாத்திரை எடுத்து மடம் மடம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. இப்ப டக்குன்னு ரொம்ப கோவமாயி பக்கத்துல இருந்த ஒரு பொருள் எடுத்து கண்ணாடியை பார்த்து வீசுறாங்க. அந்த பொருள் கண்ணாடியை உடைச்சிருச்சு. அப்படியே அந்த கண்ணாடியை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்க அந்த கண்ணாடியில அப்படியே ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஷின் டாக்டர் யாருக்குமே தெரியாம இந்த சிஸ்டத்துல வந்த பேஷண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுல போய் உட்காந்து இந்த பாக் ஜேயோட டீடைல்ஸை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு நம்ம லீட் டாக்டர் வந்துடுறாரு. வந்த உடனே இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துட்டு, யார் இந்த பாக் ஜே, உன்னோட ரிலேட்டிவா இல்ல உனக்கு அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்க டாக்டர் உடனே அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு நம்ம லீட் டாக்டருக்கு ஒரு கால் வருது. ஏதோ ஒரு அர்ஜென்ட் போல், அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் வருது. இவர் வேறு வழியே இல்லாமல் சரி நான் வரேன், சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் டாக்டரை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீ வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஷின் டாக்டரா தனியாக உட்காந்துருக்காங்க. அந்த பாக் ஜேயோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே ஒரு டிடெக்டிவ் தாத்தா வந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க இவர்கிட்ட. அந்த கார்டை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே சரி நம்ம போய் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்ப நம்ம டிடெக்டிவ் தாத்தா தான் காட்டுறாங்க. யாருக்கிட்டே போன்ல வாழ்வாள்னு கத்திட்டு இருக்காரு. இப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம ஷின் டாக்டர் டிடெக்டிவ் தாத்தாவை பார்க்கறதுக்காக அவர் ரூம்குள்ளேயே வந்துடுறாங்க. அவரை பார்த்து நம்ம தாத்தா ரொம்ப எக்ஸைட் ஆகி வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஷின் டாக்டர் ஓ நீங்க போலீஸாலாம் இருந்திருக்கீங்களா, சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுல என்னங்க பெருமை இருக்கு, ஆனா நான் ஏன் இந்த போட்டோலாம் இங்க வச்சிருக்கேன்னா நான் போலீஸ்னு மக்களுக்கு தெரிஞ்சா அவங்க என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைப்பாங்க இல்லையா, அதனால தான் அந்த போட்டோலாம் நான் அங்கே வச்சிருக்கேன், பெருமை பீத்துறதுக்காக நான் வச்சிடலங்க அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. நம்ம ஷின் டாக்டரும் சரி சார் இந்தாங்க நீங்க கேட்ட அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை கொடுக்க நம்ம தாத்தாவா அந்த அமௌண்ட்டை வாங்கி பாக்குறாரு. என்ன டாக்டர் நீங்க அட்வான்ஸ் தான் பண்ண போறீங்கன்னு நினைச்சா 5 மில்லியன் வான் இவ்வளவு பணத்தையும் உடனே தந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. ஷின் டாக்டரும் அதெல்லாம் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல சில பேர் டீடைல்ஸ் எல்லாம் எழுதி, இந்த பேப்பர்ல இருக்கவங்களோட டீடைல்ஸ், அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே எனக்கு வேணும், நீங்க தான் அதை எடுத்து தரணும் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம தாத்தாவும் உங்களுக்கு டீடைல்ஸ் மட்டும் கிடைச்சா போதுமா, வேற எதுவும் வேணாமா, எதுக்காக நீங்க இவ்வளவு தேடுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா டாக்டரே அதெல்லாம் விடுங்க சார், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு வந்து இவங்க 3 பேரும் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க அது மட்டும் தான் எனக்கு தேவை, உங்களால பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க நம்ம டிடெக்டிவ் தாத்தாவும் சரிங்க நான் உங்களுக்காக நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை ஏத்துக்கிறாரு. இப்போ நம்ம ஷின் டாக்டர் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாமே அப்படின்னு சொல்லி படியில கீழே இறங்கி வராங்க. அப்ப இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு ஒரு பையனும் வர்றாங்க. இவங்க 2 பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியுதாங்க, அதாங்க நம்ம கிம்மு கொலை பண்ணது, அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு டாக்டர் லவ் பண்ணாங்கல்ல, இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்க தாங்க இவங்க 2 பேருமே. இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு சைடு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருமே நம்ம டிடெக்டிவ் தாத்தா கிட்ட தான் வேலை செய்யறாங்க போல. இப்போ இவங்க 2 பேருமே உள்ள வந்த உடனே டிடெக்டிவ் தாத்தாவை பார்த்து யார் சார் அந்த பொண்ணு, புது கிளைண்டா அப்படின்னு கேட்கவும் ஆமா ஆமா ஆனா நீங்க அந்த வேலையை பார்க்க வேணாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னோட போனை எடுத்து ஒரு போலீஸ்காருக்கு போன் பண்ணி எனக்கு வந்து ஒரு 3 பேரோட டீடைல்ஸ் தேவைப்படுது கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த போலீஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த போலீஸை தனியா ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொன்ன இடத்துக்கு அந்த போலீஸ் வந்துட்டாரு. நம்ம தாத்தாவும் போயிட்டு அந்த 3 பேரை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தாத்தா வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு அவர் கிளம்ப போறப்போ அந்த போலீஸ் திருப்பியும் கூப்பிட்டு நீங்க ஏன் சார் இந்த 3 ரேபிஸ்ட தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம், இது வந்து ரொம்ப பழைய ஃபேமஸான ஒரு ரேபிஸ்ட் கேஸ் சார், இது எதுக்கு இப்ப தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம டிடெக்டிவ் தாத்தாவுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அந்த போலீஸ் அந்த டீடைல்ஸ் கூடயே நான் கேஸ் காப்பி ஒன்று வச்சிருக்கேன் நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு.
சொல்றாரு. உடனே நம்ம தாத்தாவும் அன்னைக்கு நைட்டே போயிட்டு எல்லா டீடைல்ஸுமே படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு படிக்க நம்மளுக்கு அப்படியே ஒரு ஃபிளாஷ் கட்ல ஒரு சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ஷின் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்கூல் படிக்கிறப்போ என்ன நடந்ததோ அதை தாங்க நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம ஷின் டாக்டர் ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கு, அங்க வந்து உட்காந்துருக்காங்க. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல, புக் படிச்சுட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். ரொம்ப வேகமா வந்து சாரி நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அங்க பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நல்லா ராத்திரி ஆயிட்டு இப்போ டக்குன்னு அங்க லைட்ஸ்லாம் ஆஃப் ஆயிட்டு உடனே நம்ம ஷின் 10 மணி ஆயிட்டு நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு ரொம்ப வேகமா போறாங்க. அப்படி போறப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்ல ரெண்டு பேரும் முகமுடி மாட்டிட்டு வர்றாங்க. அதாங்க நம்ம ஷின்னை ரேப் பண்ணிருப்பாங்களே அவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். இப்போ வந்து நம்ம ஷின் பக்கத்துல இருக்க அந்த பையனை எட்டி மிதிச்சு தள்ளி விட்டு அவனை அடிக்க நம்ம ஷின்னு பயங்கரமா பயந்து கத்துறா. இப்போ அப்படியே கட் பண்றாங்க. கட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில தான் காட்டுறாங்க. போலீஸ் கஸ்டடியில நம்ம ஷின்னை ரேப் பண்ண எல்லாருமே கூட்டிட்டு வந்து ஷின் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அப்படி அவங்க முன்னாடி நிக்க வைக்கிறப்போ ஷின் டக்குன்னு பாக்குறா இவனோட பாய் ஃப்ரெண்ட் உள்ள இருக்கான். அதை பார்த்த உடனே ஷின்னு ரொம்ப ஷாக் ஆகி ஏன் சார் பாக்ஜே எங்க வேற உள்ள நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த போலீஸா நீ வேற சும்மா இருமா, இது எல்லாத்துக்குமே மூல காரணமே அவன் தான் இது எல்லாத்துக்குமே பிளான் போட்டதே அப்படின்னு சொல்ல நம்ம ஷின்னுக்கா பயங்கரமா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி பதட்டம் ஆவற. அப்படியே மூச்சு விட முடியாம மூச்சு விட்டுட்டு இருக்க கர்நாடிக் அந்த பக்கம் இருக்க அந்த பாக்ஜேங்க அப்படியே பக்கத்துல இருந்து இந்த மிரர்ல இருந்து கையை வச்சு பாக்குறான் ஏதாவது தெரியுதானே. ஆனா இந்த சைடு ஷின்னு இருக்கிறது அந்த சைடு அந்த பாக்ஜேக்கு தெரியல. சோ இப்பதான் நமக்கே புரியுது இதுதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இதனாலதான் நம்ம ஷின் டாக்டருக்கு கனவுகள்லாம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கே இப்பதான் புரியுது. இப்போ நம்ம ஷின் டாக்டர் பிரசன்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஷின் டாக்டர் நம்ம அந்த பாக்ஜேங்க அடிபட்டு வந்திருக்கான் இல்லையா, அவனோட ரூம்ல தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க உட்காந்துட்டு இருக்கிறப்பவே நம்ம டிடெக்டிவ் தாத்தா போன் பண்ணி ஷின் டாக்டர்கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு நடந்தது என்னன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு திரும்பி அதை ஞாபகப்படுத்துறது நினைச்சா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஷின் டாக்டரா அதெல்லாம் பரவாயில்ல சார் நீங்க சொல்லுங்க அதெல்லாம் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம டிடெக்டிவ் தாத்தாவும் எல்லாத்தையும் சொல்றாரு. உங்களை ரேப் பண்ண 3 அக்யூஸ்ட்ல 2 பேரு இறந்து போயிட்டாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தன் ஜெயில இருக்கிறப்பவே ஒரு மைனர் பண்ண ரேப் பண்ணான்னு அந்த ஜெயில இருக்கவங்க எல்லாம் அடிக்க அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். இன்னொருத்தனா போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாகி தன்னையே மறந்து நிறைய போதை எடுத்து அந்த போதையினாலே இறந்து போயிட்டான். கர்மாங்கிறது உண்மைதான் போல, அவனுங்களுக்கு மரணம் தானாவே நடந்திருக்கு. ஆனா இவங்க 2 பேரை தவிர்த்து இன்னும் ஒருத்த மட்டும் உயிரோட தான் இருக்கான். அதான் அந்த பாக்ஜேங்க. அவன் ரொம்ப நாளா வேலை கிடைக்காம கடனை வாங்கி நிறைய பேருக்கிட்ட பகையை வளர்த்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் இப்ப வெளிநாட்டுல எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஷின் டாக்டரு அப்படியா சார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க அங்க அடிபட்டு வெந்து போயிருக்கான் இல்லையா பாக்ஜேங்க, சரி இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு மார்பினை கொடுத்து தூங்க வச்சுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம டிடெக்டிவ் தாத்தாவுக்கு காலையிலேயே ஒரு கால் வருது. அட யாரடா இப்போ போய் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா எடுத்து பேசுறாரு. அட யாரு பேசுறான்னு பார்த்தா அந்த போலீஸ் தான் பேசுறாரு. அவர் என்ன இப்ப சொல்றாருன்னா அந்த பாக்ஜே எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, அவன் எங்க இருக்கான்னா அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம டிடெக்டிவ் தாத்தா ஓ அப்படியா சரி அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஷின் டாக்டர் தான் காட்டுறாங்க. நம்ம ஷின் டாக்டரும் லீயும் அந்த ஹாஸ்பிட்டல்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ நம்ம ஷின் டாக்டர் நம்ம லீயை பார்த்து கேட்கறாங்க நீ எங்க போன, அடிக்கடி நீ காணா போயிடுறிய, எங்க தான் போற அப்படின்னு கேட்க அந்த டாக்டரா ஆமா நம்ம வெறும் இந்த ஹாஸ்பிட்டலே கட்டிட்டு அழுவ முடியுமா, நம்ம ஃபியூச்சர்ல எப்படி பிளான் பண்றது, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஷின் டாக்டரா ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. சரி இன்னைக்கு நைட்டு வெளியில போலாம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க டக்குனு நம்ம ஷின் டாக்டருக்கு ஒரு கால் வருது. அட யாருன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ் தாத்தா தான் கால் பண்ணிருக்காரு. கால் பண்ண அவரு இதை உங்கள்கிட்ட சொல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, அந்த பாக்ஜே எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த பாக்ஜே இப்ப நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், அதுவும் 402 அந்த ரூம்ல தான் அவன் பேஷண்டா அட்மிட் ஆயிருக்கான். இப்போ ரீசெண்டா எரிஞ்சு போய் ஒரு பேஷண்ட் வந்தார் இல்லையா, அவன் தான் அந்த பாக்ஜேயாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஷின் டாக்டரு அவனை ரொம்ப வேகமா பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவனா கொஞ்சமா எந்திரிச்சு வந்து அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கான், அவனோட ஸ்கின்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஷின் டாக்டர் வந்து கதவு ஓபன் பண்றதுக்காக அப்படியே ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. இவங்களோட நிழல பாக்ஜே உள்ள இருந்தே பாத்துறான். அவங்க கரெக்டா அந்த டோரை ஓபன் பண்ண போறப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. மேம் வெயிட் பண்ணுங்க மேம், நாங்க கொஞ்சம் இந்த பாக்ஜேங்க விசாரிக்க வேண்டியது இருக்கு, நீங்க கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுட்டு இந்த போலீஸ் 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க நீங்க எப்படி இந்த பில்டிங் குள்ள போனீங்க, எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆணுச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லியே ஆகணும், எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, நாங்க இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி ஒரு கேமராவை வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்டே இருக்கு. இப்ப இங்க எரிஞ்சு போய் இருக்கிறது பாக்ஜே எங்கே கிடையாது, இவன் வந்து கிம். இப்ப இந்த கிம் என்ன பண்றான்,
பாக் ஜேயிங்னு அவனை சொல்லி ஏமாத்தி அங்க அட்மிட் ஆயிருக்கான். ஆனா அவன் பாக் ஜேயிங்கே கிடையாது, அவன் தான் அந்த சைக்கோ கிம். இப்ப என்ன சொல்றான், தன்னை பாக் ஜேங்காவே நினைச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன நடந்ததோ அது அப்படியே இவனுக்கு நடந்த மாதிரி சொல்றான் அந்த போலீஸ் கிட்ட. அதாவது இவன் பாட்டுக்கு போய் ஒரு கார்ல ஏறினதாவும், இவனை ஒருத்தவங்க கடத்திட்டு போய் சேர்ல கட்டி வச்சிருந்ததாவும், இவனுக்கு ஆப்போசிட்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு விழுந்ததாவும், அதுல ஒருத்தன் டீசலை வச்சு அந்த பில்டிங்கை கொளுத்தி விட்டுட்டு இவனையும் கொளுத்தி எரிய வச்சதாவும் அந்த போலீஸ் கிட்ட பொய்யா சொல்றான். இதெல்லாம் கேட்டுக்கிட்ட அந்த போலீஸ், சரி உங்க அடையாளம் எங்களுக்கு தேவைப்படுது, கைரேகை வைங்க அப்படின்னு சொல்ல, கைரேகையா நான் எப்படி வைக்கிறது கைரேகை, நடந்த ஆக்சிடென்ட்ல என் உடம்பே எரிஞ்சு போயிருக்கு, இங்க பாருங்க என் கையில எங்க ரேகை இருக்கு அப்படின்னு பாவமா கேட்க, அங்க இருக்கிற அந்த போலீஸும் சரி விடுங்க நம்ம வேற வழி ஏதாவது யோசிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஷின் டாக்டர் பாக் ஜிங் தனியா இருக்கிறப்போ அவன் ரூமுக்குள்ள போயிட்டு நைஃபை வச்சு அவன் கழுத்திலே குத்தி கொன்னுறலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கற்பனை செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்க, திடீர்னு அந்த இடத்துக்கு கிம் கேப் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷின் டாக்டரை தேங்க்யூ சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். உடனே ஷின் டாக்டர் ஷாக் ஆகி பக்கத்துல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேக்குறாங்க, ஏன் அவர் போறாரு அப்படின்னு கேட்க, அவருக்கு இங்க இருக்க பிடிக்கலையா, அவர் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறாராம், அவரு 1 மந்த்துக்கு தேவையான எல்லா டேப்லெட்ஸ் எல்லா மெடிசன்ஸையும் வாங்கிக்கிட்டாரு, அவரு அப்பப்போ அவுட் பேஷண்டா வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஷின் டாக்டருக்கா செம ஷாக்கு. உடனே அவங்க ஏஞ்சி வேக வேகமா ஓடுறாங்க அந்த கிம்ம துரத்திக்கிட்டு. இப்போ அவன் கரெக்டா லிஃப்ட்ல ஏறி இந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆகுற நேரம் பார்த்து நம்ம ஷின் டாக்டர் அங்க வந்துட, நம்ம கிம்முக்கு தெரியாதுல இவங்க எதுக்கு துரத்துறாங்க ஏன் துரத்துறாங்க அப்படிங்கிறது. இப்போ அவங்கள பார்த்து கேட்கறான், ஏன் டாக்டர் என்னாச்சு ஏன் ஓடி வரீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஷின் டாக்டரே டேய் உனக்கு எனக்கு தெரியலையா, உன்னால எப்படிடா என்ன மறக்க முடியும், உன்னாலதான் டெய்லியும் நான் தூங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவனுக்கா ஒண்ணுமே புரியவே இல்லை. சரி நம்ம பாக் ஜேயிங் இல்லைன்னு வெளியில தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு ஷின் டாக்டரை உள்ள கூப்பிடுறான். ஷின் டாக்டர் உள்ள போனதுக்கு அப்புறமா ஷின் டாக்டர் அப்படியே மிரட்டுற மாதிரியே பக்கத்துல போய், நீங்க நினைக்கிற மாதிரியே அந்த பழைய பாக் ஜே எங்க இல்ல, அவன் செத்து போயிட்டான் புரியுதா அப்படின்னு சொல்லி மிரட்ட, நம்ம ஷின் டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது அவன் இன்டைரக்டா அவன் செத்து போயிட்டான்னு சொல்றான், ஆனா அதை இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இவன் தான் பாக் ஜே எங்க நினைச்சுக்கிட்டு அவனை திரும்பியும் துரத்திக்கிட்டு போக, அவனா ஒரு கார் டாக்ஸில ஏறி வேகமா போறான். இப்ப டக்குன்னு நம்ம ஷின் டாக்டர் வேக வேகமா போய் அந்த காருக்கு முன்னாடி நிக்க, அந்த கார்ல ஒரு பட்டான பிரேக் அடிச்சு போடுறான். பின்னாடி உட்காந்துட்டு கிமு மட்டான்னு இடிச்சுக்கிட்டு, என்ன டாக்டர் என்னதான் டாக்டர் உங்களுக்கு வேணும், ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஏய் என்னடா சொல்ற நீ, அப்படியே யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிற, உன்னால தான்டா நான் டெய்லியும் தூங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எதுக்கு நீ முன்னாடி திரும்ப வந்த, நீ திரும்ப வராம இருந்தா கூட பரவாயில்ல, நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்போம் உன்னை மறந்துட்டு, இப்படி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்க, அங்க உள்ள உட்காந்துட்டு இருக்க கிமுக்கு எதுவுமே புரியவே இல்லை. அவன் நம்ம ஷின் டாக்டரை பார்த்து போடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஷின் டாக்டரா அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஷின் டாக்டருக்கு ஒரு க்ளோஸ் அப்ப வச்சு, இதுக்கப்புறம் நான் ரொம்ப நிம்மதியா தூங்குவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் தான் உன்னை கொல்ல போறேன்ல அப்படின்னு அவங்க சொல்ல, இப்போ அப்படியே நம்ம எபிசோட் 4 முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணா நம்ம கிம் அந்த கார்ல ஏறி போயிட்டு இருந்தான் இல்லையா, அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு அந்த சீனை தான் காட்டுறாங்க. அப்படியே அவன் அந்த கார்ல போயிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது போல, அடச்ச இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு இப்படி நடக்குது, ஒருவேளை அதுதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு பிளாஷ் கட்ல அவனுக்கு என்ன நடந்ததுன்னு அப்படின்னு நினைச்சு பாக்குறான். நம்ம சோடாபுட்டி டாக்டரும் அவர் கள்ள தொடர்புல இருந்தார் இல்லையா ஒரு பொண்ணு யோஜாங், அவங்க 2 பேருமே இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே ஒரு இடத்துல புதைச்சிட்டு ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த காருக்கு பின்னாடி வந்து அந்த டாக்டரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவரோட கண்ணாடியை எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு அவன் அவன்கிட்டே பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான் அப்படியே அந்த கார்ல. இப்போ எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அந்த சிகப்பு காரை எடுத்துட்டு போயிட்டு அந்த டாக்டர் அவரோட காரை எடுத்து வந்து பார்க் பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போறான். அங்க போயிட்டு நம்ம டாக்டரோட காரை பார்த்து ஏய் செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறி அதை எடுத்துட்டு கிளம்பிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு கன்சீவான ஒரு பொண்ணு வந்து யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, என்ன சார் நடக்கிறீங்க, என் ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணோட தொடர்புல இருக்காருன்னு சொன்னேனே, அதுக்கான ஆதாரம் ஏதாவது கிடைச்சதா, அது கிடைச்சாதான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ் தாத்தா இருக்கார்ல அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம டிடெக்டிவ் தாத்தா இந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு மிஷனை வாங்கியிருப்பாங்க போல, இவங்களோட ஹஸ்பண்ட் யாரோ கள்ள தொடர்புல இருக்காங்க, இவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், அதை அப்ளை பண்றதுக்கு தகுந்த ஆதாரம் வேணும் அப்படிங்கறதுனால நம்ம டிடெக்டிவ் தாத்தா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இப்போ அது சம்பந்தமா தான் கால்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தாவா நம்ம கோர்ட்ல நிரூபிக்கணும்னா நமக்கு ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸ் வேணும், அதுக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒரு போட்டோ எவிடன்ஸ் கிடைச்சா போதும், கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்குறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே அந்த பொண்ணா அவங்க ரூமுக்கு போய் லைட்ஸ் ஆன் பண்ணி தூங்கலான்னு போறாங்க. அப்பதான் அவங்க ரூம்ல ஒரு போட்டோ மாட்டி இருக்கிறத காட்டுறாங்க. நம்ம சோடாபுட்டி டாக்டர் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டுங்க, இப்படி ஒரு அழகான வைஃபை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணோட கள்ள தொடர்புல இருக்கான். அந்த கள்ள தொடர்புல இருக்க பொண்ணு பேர் வந்து யோஜாங்.
அவங்க. அந்த பொண்ணு இப்போ மட்டை ஆயிட்டு இப்போ டக்குன்னு ரொம்ப வேகமா ஒரு கார் வந்து நம்ம டிடெக்டிவ் தாத்தாவோட ஆபீஸ்க்கு கீழே நிக்குது. கார் உள்ள இருந்து அந்த நம்ம தாத்தா கிட்ட வேலை செய்யறாங்கல்ல அவங்க 2 பேருமே ரொம்ப வேகமா தாத்தா கிட்ட போய் நிக்கிறாங்க. நம்ம தாத்தாவா என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாதுல. ஏய் என்னடா பண்றீங்க, உங்ககிட்ட இருந்து ஒரு போட்டோ தானடா கேட்டேன், ஒரு எவிடன்ஸ் கூட உங்களால எடுத்துட்டு வர முடியாதா, துப்பு கட்டவங்களா அப்படின்னு திட்ட. இருங்க 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 இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேமரா எடுத்து போட்டோஸ் காட்டுறாங்க. உடனே தாத்தா ஓ போட்டோஸ் எடுத்துட்டீங்களா, அது வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி போட்டோ ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா நம்ம சோடாபுட்டி டாக்டர் அந்த பொண்ணு கூட இருந்த போட்டோஸ் கூட சேர்ந்து நம்ம கிம் அவன் அந்த கோடாரியை வச்சு குத்தி கொன்ன போட்டோஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அதை பார்த்து நம்ம தாத்தா ரொம்ப ஷாக்கா நிக்க அவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன சொல்றாங்க, நம்ம சீக்கிரமா அதை போலீஸ் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம சைனாக்காரன் தங்கிருக்கான் ஒரு கார் குடோன்னு அங்க தாங்க காட்டுறாங்க. நம்ம சைனாக்காரனுக்கு இப்போ நம்ம பாக்ஜியை கால் பண்ணி டேய் உனக்கான பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்ல சரி இடத்த சொல்லு நான் வர்றேன் அப்படின்னு சைனாக்காரன் சொல்றான். உடனே நம்ம பாக்ஜியை ரொம்ப திமிரா ஓ நான் என்ன இடம் சொன்னாலும் வந்துருவியாடா, சரி நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் எந்த இடம் அந்த இடத்த கண்டுபிடிச்சு இன்னைக்கு நைட் 8 மணிக்கு வாடா அப்படின்னு சொல்லி அவன் காலை வச்சிடறான். ஆனா நம்ம பாக்ஜி இருக்கிற இடத்துல சுத்தி ஒரே பேப்பரா இருக்கு. ஒரு பேக் உள்ள ஒரு சுத்தி எடுத்து அப்படியே உள்ள வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் டம் அடிச்சுட்டு இருந்தான். அந்த டம் எடுத்து இந்த பீர் பாட்டுக்குள்ள போட்டுறாங்க பைத்தியம். இப்போ அப்படியே கட் பண்ணா திரும்ப நம்ம சைனாக்காரனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே வீட்டுக்கு வெளியில போன் பேசிக்கிட்டே வர்றான். இவன் சைனாக்கு போறதுக்கு கப்பல் ரெடி பண்ணிருப்பான் போல, அவங்கள்ட்ட தான் பேசுறான். அவங்க உடனே நீ வரலன்னா அந்த கப்பல் கிளம்பிடும், முடிஞ்ச அளவு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்ல இவன் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வரான். திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருந்து நம்ம கிம் தான் அப்படியே நடந்து வரான். நடந்து வந்து அப்படியே நம்ம சைனாக்காரனை பாக்குறான். சைனாக்காரனும் ரொம்ப வியப்பா பாக்குறான். திடீர்னு நம்ம கிம் ஏய் என்னடா சைனாக்காரா ஃப்ரெண்டை பார்த்த சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியலையா, அப்படியே சில மாதிரி நிக்கிற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க அப்படியே பிளாஷ் கட்ல நமக்கு ஒரு சீனை தான் காட்டுறாங்க. ஒரு ஜெயில நம்ம கிம் இருக்கான். கிம்மை சுத்தி நிறைய ஜெயில் கைதிகளா இருக்காங்க. கிம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போறான் போல, அதனால கிம் தான் வச்சிருந்த எல்லா பொருட்களுமே எடுத்து அங்க இருக்கிற ஜெயில் கைதிகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கான். அவன் வச்சிருந்த சாராய பாட்டில் எடுத்து ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டான். அவன் நியூஸ் பேப்பருக்கு நடுவுல சில புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். அதையும் எடுத்து ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் ரொம்ப ரேரா பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்றான். புக்கை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க என்ன புக்குன்னு. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிற ஒருத்தன் நம்ம கிம்மை பார்த்து கேட்கறான், நீங்க ஜெயிலுக்குள்ள வந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு கேட்க அவனே தலையை சொரிஞ்சுக்கிட்டு 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா நம்ம சைனாக்காரன் தாங்க இருக்கான். நல்லா முழுன்னு அழகா இருக்கான். இப்ப அவனை பார்த்து என்னடா பேசவே மாட்ற, இப்போலாம் ஊருக்குள்ள சைனாக்காரங்களுக்கு நிறைய வேலை கிடைக்குதான், அப்படி உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் டைரியிலேருந்து அவன் ஃபோன் நம்பர் எழுதின சீட்டை வந்து அந்த சைனாக்காரன்ட்ட கொடுத்துட்டு சரி போயிட்டு வரேன்ப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிலீஸ் ஆகி போயிடுறான். ரிலீஸ் ஆகி வெளியில் வரப்பவே 2 பேர் இன்னும் டம் அடிச்சுட்டு இருக்காங்க. அவனுங்கள்ட்ட போயிட்டு டம்மை வாங்கி அடிச்சுட்டு என்னடா அது கிருட்டுன்னு வருது, ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறோமோ அப்படின்னு அவன் தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வர்றா. அட யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோஜங் தாங்க. அவ நம்ம கிம்மை கூப்பிட்டு ஏய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அவன் உடனே நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க, நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டியோ, ரொம்ப விரக்தியில பேசுற அப்படின்னு கேட்க இப்ப எதுக்கு ஜெயில் வாசல்ல நின்று பைத்தியம் மாதிரி வளர்ற, வந்து காருக்குள்ள ஏறு அப்படின்னு சொல்றான் நம்ம யோஜங்க. உடனே அவன் காருக்குள்ள ஏறிட்டு அப்புறம் என்ன பிசினஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்க எங்க போகுது, ஊருக்குள்ள ஒரு ஆம்பளைங்க கூட இல்ல, பார்க்க தான் ஆம்பளைங்க மாதிரி இருக்கானோ ஆனா ஆம்பளை மாதிரி எவனுமே நடந்துக்க மாட்டானோ, எனக்கு ஏத்த ஒரே ஆம்பளை நீ தான். ஓ அப்படியா சரி வா எவ்வளவு கொளுத்த பணக்காரன் இருக்கான்னு பார்த்து வேட்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி காரை எடுக்கிறாங்க. ஜெயில விட்டு அப்பதான் வெளியே வர்றான். வெளியே வர்றப்பவே திருடுற எண்ணத்தோட தான் வெளியில வர்றான். இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேருமே சேர்ந்து எப்படி இப்படிலாம் திருடி இருக்காங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. இப்ப நம்ம யோஜங்க அப்படியே சைக்கிள் அப்படியே செம்ம அழகா அப்படியே ஓட்டிக்கிட்டே வர்றா. ஓட்டிட்டு வந்து ஓரமா நிப்பாட்டுறா. ஓரமா நிப்பாட்டின உடனே அங்க இருக்கிற சைக்கிளிங் பண்ற எல்லாருமே ஓ வாங்க வாங்க நம்ம டீமுக்கு ஒரு புது மெம்பர் வந்திருக்காங்க அப்படின்னு வெல்கம் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒருத்தனா அப்படியே வலிஞ்சுக்கிட்டே பக்கத்துல வர்றான். ஆக்சுவலா இவன் தான் இவங்களோட டார்கெட், பெரிய பணக்காரன் போல. இவன் அப்படியே பக்கத்துல வந்து ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு நான் அப்போஜங்ல டெர்மோடாலஜி கிளினிக் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பீத்திட்டு இருக்கான். இவளும் அப்படியே கேஷுவலா ஓ டெர்மோடாலஜி கிளினிக்கா அப்படியே பேசுறா. இப்ப அப்படியே கட் பண்ணி அதே டெர்மோடாலஜி கிளினிக்ல இவங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த யோஜங்கு அவனோட இடத்துக்கு போய் எப்படியோ பேசி வலையில விழ வச்சுட்டா போல. இப்ப இந்த டெர்மோடாலஜி டாக்டரா அப்படியே பக்கத்துல வந்து ஹேய் செல்லம் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற. டக்குனு அந்த கதவை திறந்துட்டு உள்ள நம்ம கிம்மும் வர்றான். டேய் என்னடா பண்ற, அவ யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்க நம்ம யோஜங்கா அப்பா அப்படின்னு சொல்றா. உடனே கிம்மு இலை அதிகம் பொண்டாட்டில அப்படின்னு சொல்லிட்டு பொக்குன்னு அடிக்கிறான். அவனை போட்டுக்கிட்டு அடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு அவன்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே ஆட்டையை போடுறான். அவன்கிட்ட இருக்கிற காசை ஆட்டையை போடுறது மட்டும் இல்லாம அப்படியே அவன் செல்லை வாங்கி அதுல அவனுக்கே தெரியாம லோனை வாங்கி அதுல இருந்து ஒரு காசை வேற டெபிட் பண்ணி விடுறான். அவன் கார்ல உட்காந்துருக்க யோஜனுக்கு நீ தாண்டா கெத்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறான். ஒருத்தன் அவுட்டா இன்னொருத்தனை பாருங்க ஒரு கெல்ட்டு பையன் அவனை எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டா போல. அந்த கெல்ட்டு பையன் கூட யோஜன் சுத்துறது போறது வர்றது இது எல்லாத்தையுமே கிம் அந்த தாத்தாவுக்கே தெரியாம போட்டோஸ்
வீடியோஸ்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காப்ல. யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய பிசினஸ் மேன் போல. பட் டக்குனு நம்ம கிம் என்ன பண்றான், அவர் இருக்கிற இடத்துக்கே போறான். கிம் உள்ள போறப்போ அங்க வெளியில இருக்க ரிசப்ஷனிஸ்ட் தடுக்கிறாங்க. ஆனா இவனா கையை விடு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு இவன் பாட்டு கெத்தா உள்ள போறான். உள்ள போயிட்டு நம்ம தாத்தாவை பார்த்து, நான் தாத்தா உங்களுக்கு போட்டோ பேஸ் இருக்கு, பரவாயில்ல சூப்பரா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இவன் எடுத்த எல்லா போட்டோஸையும் காட்டுறான். அந்த தாத்தாவுக்கா பயங்கரமான ஷாக்கு. உடனே அவனை பொறுமையா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்ல, ஓகே பரவாயில்ல விடுங்க, நம்ம ஒரு டீல் பேசிக்கலாம், டீல் பேசி எல்லாத்தையும் சமாதானமா முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறான். இப்போ அடுத்த சீன்லயே நம்ம கிம் யோஜங்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கிழவன் இன்னும் இவ்வளவு லேட் பண்றான் அப்படின்னு கேட்க, உடனே கிம் வயசான ஆள் இல்ல, அப்படிதான் இருப்பாங்க, ஸ்லோவா தான் இருப்பான். ஆமா நீ எப்படி இந்த வயசான ஆளை போய் விழ வச்ச அப்படின்னு கேட்க, என்ன பார்த்தா பொணமே லவ் பண்ணும் அப்படின்னு அவன் ரொம்ப தெனாவட்டா பேசுறா. உடனே நம்ம கிம் சும்மா நினைச்சேன், நீ திறமசாலி தான் போலயே அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறப்பே யோஜங்கோட மொபைலுக்கு 50 மில்லியன் யான் டக்குன்னு கிரெடிட் ஆகுது. உடனே கிம் சரி வா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, யோஜங்கு இன்னும் வேலை முடியல, இன்னும் நிறைய வேலை இருக்கு, பார்ட்டிலாம் நம்ம அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இன்னொருத்தங்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. இப்போ அவ பேசுறதுதான் நம்ம சோடா புட்டி டாக்டர். இதே நேரத்துல நம்ம கிம்முக்கு ஒரு கால் வருது. கிம்மும் எடுத்து பேசுறான். ஆனா அவனுக்கு யாருனே தெரியல. யாரையா பேசுற நீ, யாருனே தெரியல அப்படின்னு சொல்ல, என்ன போய் மறந்துட்டியா, நம்ம எல்லாம் ஒரே ஜெயில தானே இருந்தோம் அப்படின்னு சைனாக்காரன் சொல்ல, என்னது ஒரே ஜெயிலையா, டேய் சைனாக்காரா நீ தான் பேசுறியாடா அப்படின்னு அப்பதான் சொல்றான் நம்ம கிம். எப்படிடா இருக்க, நீ சாதாரணமான போன் பண்ண மாட்டியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, உடனே சைனாக்காரன் சொல்றான், ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை பண்ணா நிறைய காசு வரும், நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிக்கலாமா அப்படின்னு கேட்க, முடிக்கலாமே, சரிவா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஒன்னா மீட் பண்றாங்க. ஒன்னா மீட் பண்றப்பதான் அந்த சைனாக்காரன் நம்ம கிம் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி பாக்ஜே அவனோட அப்பாவே கொல்ல சொன்னதாகவும், கொன்னா 200 மில்லியன் வான் வர்றதாகவும், அதுல ஒரு 30% தனக்கு தர்றதாகவும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸையும் சைனாக்காரன் நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, டேய் என்னடா சைனாக்காரா இப்படி பேசுற, இப்பெல்லாம் யாரா 200 மில்லியன் வானுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போடுறா, குறைஞ்சது 500 மில்லியன் வானாவது இருக்கும்டா அப்படின்னு இவன் தான் நம்ம சைனாக்காரனுக்கே சொல்லியிருக்கான் போல. சரி யார் அவன் அப்படின்னு கேட்க, அந்த சைனாக்காரன் உடனே அப்படியே கையை காட்டுறான். அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள தான் உட்காந்து இந்த பாக்ஜே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த கிம்மு, ஹேய் இவனாடா, இவன் சரியான சைக்கோ வச்சேடா, அப்பயும் வேலைக்கு போகாம விட்டியே தான் இருந்தான், இப்பவும் வேலைக்கு போகாம விட்டியே தான் இருக்கான், ஆனா எப்படி சந்தோஷமா இருக்கானே தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, சைனாக்காரன் உனக்கு முன்னாடியே அவனை தெரியுமா அப்படின்னு கேட்கறான். ஆமாமா தெரியும், அப்போச்சாங்க ஒரு சின்ன நகரம் தானே, இவெல்லாம் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இங்க பாரு அவன் மூஞ்சிய பாரு, தன்னோட அப்பாவே பணத்துக்காக கொள்றவன் மூஞ்சி இதோ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்ஜே மூஞ்ச ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி சர்ச்சில் பாக்ஜேயோட அப்பா உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. சர்ச்சில் ஒரு பிரேயரை முடிச்சுட்டு கிளம்புறப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து, உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே வாங்க செலிப்ரேட் பண்ணலாம், நான் உள்ள இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, அவர் ஒண்ணு எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்லேருந்தே நானும் மீண்டு வரலாமா, நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்ல, அவங்க ஃப்ரெண்டா ரொம்ப வற்புறுத்துறாங்க. ஆனா இவர் ஒத்துக்கவே இல்லை, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நேராக போயிடுறாரு. ஆனா அவரோட ஃப்ரெண்டா கேக்கையாவது கொடுத்து விட்டுருக்கலாமே அப்படின்ட்டு கேக் எடுக்கிறதுக்காக அந்த சர்ச்சுக்குள்ள திரும்பியும் போறாங்க. இதே நேரத்துல நம்ம கிம்மும் சைனாக்காரனும் இந்த பாக்ஜேயோட அப்பாவை கொள்றதுக்காக ரெடியா கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா பாக்ஜேயோட அப்பா வந்த உடனே கிம்மு வண்டியை ரொம்ப வேகமா எடுத்துட்டு போய் மட்டார்னு ஒரு ஏத்து. அப்பயும் அவர் சாவே இல்லை. இப்ப வேற வழியே இல்லாம திருப்பி ரிவர்ஸ் கீரை போட்டுட்டு திருப்பியும் பின்னாடியே வந்து ஒரு ஏத்துறாங்க. அவரா பறந்து போய் அப்படியே கீழே விழுவுறாரு. சைனாக்காரன் அவர் செத்துட்டாரா இல்லையான்னு பாக்கிறதுக்காக வெளியில வர்றான். வெளியில வந்து பார்த்துட்டு அவன் எந்திரிக்கிறான். ஏஞ்சி பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு நெல் மாதிரி தெரியுது, யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி. சரின்னு உத்து பாக்குறான். உத்து பார்த்தா யாரோ ஒரு லேடி அங்கிட்டு போன் பேசிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அவன் ரொம்ப வேகமா ஓடி போறான் அந்த லேடியை துரத்திக்கிட்டு. ஆனா அந்த லேடியா மின்னல் வேகத்துல எங்கேயோ போய் ஒளிஞ்சிடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம கிம் அப்படியே வெளியில வந்து அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே, டேய் சைனாக்காரா சைனாக்காரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே அந்த சைனாக்காரன் ஓடி வந்து, நம்ம பண்ண கொலைய ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்ல, ஆனா கிம்மா டேய் இவனும் சாவவே இல்லை, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்க, சைனாக்காரன் திருத்துன்னு முழிக்கிறான். டக்குன்னு நம்ம கிம் வண்டியை திறந்து, சரி சீக்கிரம் அவனை தூக்கி உள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூக்கி அவனை உள்ள போட்டுறாங்க. உள்ள போட்டு போய்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம சைனாக்காரன் என்ன பண்றான், பாக்ஜேயோட அப்பாவோட வாயில கையை வச்சு மூச்சு திணற வச்சு அப்படியே கொண்டு போடுறான். இதை பார்த்தா நம்ம கிம், டேய் உன்னை யாரா கொல்ல சொன்னது, இப்போ அவனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மூச்சு திணறி தான் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு வந்துடும், இது கொலைன்னு நினைச்சுப்பாங்கடா அப்படின்னு சொல்றான். உடனே சைனாக்காரன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்காம விடவே மாட்டேன் அப்படின்னு மூஞ்சி ஒரு மாதிரி அகோரமா வச்சுக்கிட்டு சொல்ல, நம்ம கிம்முக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம யோஜங்கு இந்த டாக்டரை வசியப்படுத்தி படுக்க வச்சிருக்கா. இப்போ அவனை போட்டோ எடுத்து கிம்முக்கு அனுப்பிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். ஆனால் கிம் எடுக்கவே இல்லை. அவன் தான் அங்கே கார் ஓட்டிட்டு இருக்கான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில. இப்போ டக்குன்னு கிம் அந்த டாக்டர் தூங்கிக்கிட்டு இருக்க போட்டோவையும் இவன் அனுப்பின மெசேஜையும் பார்த்துட்டு, டேய் சைனாக்காரா இந்த பணத்தை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், இப்போ நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சைனாக்காரனை விட்டுவிட்டு இவன் மட்டும் அந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போய் இவன் மட்டும்
ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு யோஜனுக்கு கால் பண்ணி, இங்க பாரு நான் ஒரு செமையான பிளான் போட்டு வச்சிருக்கேன், அதை மட்டும் செஞ்சுட்டா போதும் நம்ம லைஃபே செட்டில் ஆயிடும் அப்படின்னு பேசிட்டு அது என்ன பிளானுங்கிறத அப்படியே நம்ம யோஜன் கிட்டையும் சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்ல பாக்குறான் காருக்கு உள்ள இருந்து அங்க ஒருத்தன் அப்பாவையே ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கான். இப்ப அவன் கிட்ட போய் அவனோட ட்ரெஸ் காசு கொடுத்து வாங்கிருப்பான் போல. வாங்கி அவன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நேரா எங்கேயோ போயிட்டு இருக்கான். அட எங்க போறான்னு பார்த்தா ஒரு பாலத்துக்கு மேல அந்த பணத்தோட அவனு பிரிட்ஜ் மேல போய் உட்காந்துறான். உட்காந்துட்டு யோ கிளவா நீயே ஏஞ்சி கூச்சிரியா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு பணத்தை கூட போய் பேசிட்டு இருக்கான். இப்போ கரெக்டா டாக்டர் யோஜங்க வர கார்ல அதை தூக்கி போடுறதான் பிளான். இப்போ அதுக்காக வேணும்னே நம்ம யோஜங்க அந்த சோடாபுட்டி டாக்டரை கான்சென்ட்ரேட்டை மிஸ் ஆக வைக்கணும்னே பிளான் பண்ணி அவருக்கு வேணும்னே கிஸ் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கா. இப்போ கரெக்டா அந்த கார் வர்றப்போ நம்ம கிமு மேல இருந்து அந்த பணத்தை கீழே தூக்கி போட்டுறான். அந்த பணமா கரெக்டா நம்ம டாக்டரோட கார் மேலே போய் விழுந்துட்டு இவன் பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே நடக்குது. ஒன்னே அங்க இருந்து அந்த கிம்மு போடுறா நான் கையை வச்சு அது நடக்காம இருக்குமா அப்படின்ற மாதிரி அவனே பெருமையா பேசிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க கிம்மு சைனாக்காரனை பார்க்க வந்திருப்பான் இல்லையா. இப்போ அவன் எதுக்கு வந்திருக்கானா பாக்ஜேயன் கிட்ட பணம் வாங்குறதுக்காக சைனாக்காரன் போறான். அவனை கூட்டிட்டு போறதுக்காக தான் அவனும் வந்திருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் கார்ல பேசிக்கிட்டே போறாங்க. நீ மட்டும் அன்னைக்கு அந்த பணத்தை கரெக்டா இடிச்சு கொண்டு இருந்தீனா இந்நேரத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க தேவையே இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, உடனே நம்ம கிம்மு நான் என்ன பண்றது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட ஸ்டைல நான் எப்படி சால்வ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணேன், ஆனா அது எல்லாமே தப்பா முடிச்சுட்டுனா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு அவனும் கேட்கறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம சைனாக்காரன் தங்கியிருந்தான் இல்லையா அந்த கார் குடோனு, அங்க போலீஸ்காரங்களாம் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அங்க வந்து போலீஸ்க்கும் தெரிஞ்சு போயிட்டு ஏன்னா அங்க வந்து கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இந்த சைனாக்காரன் அவனுக்கு கொன்னது எல்லாமே. ஸோ அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட அந்த சைனாக்காரனோட போட்டோவை காட்டி இவன் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம பார்ஜேங்க ஒரு காரை ரெண்டுக்கு வாங்கி அது உள்ள உட்காந்து இந்த சைனாக்காரனை எப்படி கொள்றதுன்னு பிளான் போட்டுட்டு இருக்கான். அதாவது நம்ம பார்ஜேங்க இப்போ என்ன பிளான் போட்டு வச்சிருக்கான்னா பணத்தை டிக்கில இருந்து எடுத்துட்டு வர்ற மாதிரியும் அப்படியே அந்த டிக்கில இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு போனை வச்சு அதுல டைமர் செட் பண்ணிடுற மாதிரியும் அந்த டைமர் கரெக்டா முடியறப்போ அதுல இருந்து ஒரு சவுண்ட் வரும் இல்லையா. சோ சைனாக்காரன் டிஸ்ட்ராக்ட் ஆகி இப்படி திரும்புறப்போ அவன் வச்சிருக்க சுத்தியில எடுத்து மட்டார் அடிச்சு கொன்னுடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் பிளான் போட்டு வச்சிருக்கான். இப்போ அவன் பிளான் போட்டு வச்சது எல்லாத்தையும் ரிகர்சலும் பண்ணி பார்த்துட்டான். அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு அந்த இடத்துக்கு சைனாக்காரன் வந்துட அப்படியே ஒரு மழுப்பி அவன் அப்படியே உள்ள உட்கார வச்சிடறான். சரிவா நம்ம ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டு போறான். அங்க போய் தான் பணம் தரதா சொல்லியிருப்பான் போல. இது எல்லாத்தையுமே கிம் ஆப்போசிட்ல இருக்கிற கார்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு டேய் நான் என்ன சொன்னா இவன் என்னடா செய்யறான் அப்படின்னு இவன் புலம்பிக்கிட்டு பாக்ஜியோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்படி போறப்போ திடீர்னு ஒரே டிராபிக் ஜாம். என்னன்னு பார்த்தா போலீஸ் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. உடனே நம்ம சைனாக்காரன் ஆஹா நம்ம கொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு போல அதான் செக் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ஃபேஸ் அப்படியே மறைக்க ட்ரை பண்றான். ஆனா பாக்ஜியங்க யோ உனக்கு என்ன வேணும் எதுக்கு மூஞ்சியெல்லாம் செக் பண்றீங்க அப்படின்னு கேட்க நாங்க ஒரு கொலைகாரனை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோவை பார்த்தா அதுல நம்ம கிம் இருக்கான். அதான் நம்ம கிம் டாக்டரை கொன்றுப்பான் மண்வெட்டியை வச்சு. அது எல்லா போட்டோமே அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கானோ. இதை பார்த்தா சைனாக்காரனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா பாக்ஜியங்க ஓ இவனா பார்த்தாலே தெரியல எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க டக்குன்னு அந்த போலீஸ்காரன் என்ன பண்றான் வேகமா பின்னாடி போய் பாக்குறான். நம்ம சோடாபுட்டி டாக்டரோட கார் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கார் உள்ள யாருமே இல்ல. கிம்மு சுதாரிச்சு அந்த மலைக்கு நடுவுல ஏறி மேல போயிட்டான் போல. திடுதிடுன்னு ஓடிட்டு இருக்கான். உடனே அந்த போலீஸ் அவங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி சொல்லிடுறான் இந்த மாதிரி அந்த சோடாபுட்டியோட கார் இங்கதான் இருக்கு இங்கேயோ இருக்கான் போல அந்த கிம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே நிறைய போலீஸை கூட்டிட்டு நம்ம கிம்மை தேடுறதுக்காக அந்த கிம் இருக்கிற இடத்தையே சுத்து போட்டுறாங்க. இப்ப இந்த பார்ஜேங்க என்ன பண்றான் இது ஒரு பாலடைஞ்சு போன பில்டிங் கிம் முதல்ல அந்த டாக்டரையும் அந்த யோஜனையும் புதைச்சிருப்பான் இல்லையா அந்த இடத்துக்கே வந்திருக்கான். வந்து இவன் பிளான் போட்ட மாதிரியே கரெக்டா அந்த காருக்கு பின்னாடி போய் கேஷ் எடுத்துட்டு வர மாதிரி ஆக்ட போட்டு அங்கேயே செல்ல வச்சுட்டு வந்துடுறான். வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேக்கை கொடுக்க அவன் செக் பண்றப்பவே அது உள்ள காசு இல்லை வெறும் பேப்பரா இருக்கு. எங்கடா என் காசு அப்படின்னு கேட்க டக்குன்னு அந்த போன் எல்லாரும் அடிக்குது. அவன் திரும்புற கேப்ல அவன் சுத்தியில வச்சு அடிக்க போவ நம்ம சைனாக்காரன் பொசுக்குன்னு தடுத்து போடுறான். தடுத்துட்டு ஏண்டா இதை தான் நீ இவ்வளோ நேரமாக உட்காந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தியா ஏன்னா இந்த சுத்தியில் வச்சு கொண்டுலாம் நீ நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியில் எடுத்து மட்டார் பாச்சி அங்கே போட்டு பொழந்து எடுத்து போடுறான். இப்போ சைனாக்காரனுக்கு அந்த கிம் கால் பண்ண டேய் எங்கடா இருக்க சைனாக்காரா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க அவனும் தான் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம கிம்முக்கு தான் அந்த இடம் ரொம்ப நல்லாவே தெரியுமே. இவனும் இப்போ அந்த பில்டிங் வந்துட மேலே போய் பார்த்தா சைனாக்காரன் அந்த பாச்சி அங்கே ஒரு சேர்ல நல்லா கட்டி போட்டு வச்சிருக்கான் அடிச்சு. அங்கே வந்து கிம்மு கண்ணாமனான்னு கத்துறான் நான் மாட்டிக்கினேடா இங்கே பாரு செல்ல பாரு நான் பண்ண கொலை எல்லாத்தையுமே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க என் போட்டோ முதற்கொண்டு எல்லாத்தையுமே இருக்கு நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் இப்போ என்ன பண்றேனே தெரியல அப்படின்னு சொல்ல அந்த சைனாக்காரனா சரி விடு நீ என் கூட சைனாக்கு வந்து அப்படின்னு சொல்ல கிம்மா டேய் நம்ம இருக்கிற இடத்தையே சுத்து போட்டுட்டாங்க நம்மளால துறைமுகத்துக்கே போக முடியாது எப்படிடா நம்ம சைனாக்கு போறது அப்படின்னு அவன் கதறான். ஆனா நம்ம சைனாக்காரனா அதெல்லாம் விடு ஃபர்ஸ்ட் இவனை கொல்லுவோம்
கொண்டு முடிச்சுட்டு நம்ம எதா இருந்தாலும் யோசிப்போம் அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா கிம் டக்குன்னு நம்ம பாக்கியாங்க பார்த்துட்டு ஒரு யோசனையை போடுறான். இவன் நம்ம ஹைட்லயே இருப்பான்ல, இவனும் நானும் ஒரே ஹைட்டு தானே அப்படின்னு பேசிக்கிட்டு சைனாக்காரனுக்கு பக்கத்துல பொறுமையா வந்து டப்புன்னு ஒரு உடஞ்ச பீஸ் எடுத்து சைனாக்காரன கழுத்து கிழிச்சிடுறான். கழுத்துல இருந்து ரத்தம் பொல பொலன்னு ஊத்துது. நம்ம சைனாக்காரனா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில கிம்ம திட்டிட்டு அவன் அடிக்கப்படுறான். ஆனா என்ன பண்றது, அவன் தான் கோடு போட்டானே கழுத்துல. நம்ம கிம்மு அப்படியே திமிரா பேசுறான். ஏன்னா சைனாக்காரா ஊர் விட்டு ஊர் வந்து எங்களே அழிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு அவனை பொக்கு பொக்குன்னு அடிச்சு ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். சைனாக்காரனா சொங்கின்னு கீழே போய் கீழே இருக்க கம்பியில அப்படியே குத்தி அதே இடத்துல இறந்து போயிடுறான். இப்ப கிம் அவனை பார்த்து சொல்றான், நீ என் ஃப்ரெண்ட் இல்லடா, அதான் உனக்கு வலிக்க கூடாதுன்னு ரொம்ப சீக்கிரமா கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சைகோ மாதிரி சிரிக்கிறான் அவன். இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாக் ஜியாங் முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா கிம்மோட ட்ரெஸ் பாக் ஜியாங் போட்டிருக்கான், பாக் ஜியாங்கோட ட்ரெஸ் கிம்மு போட்டிருக்கான். நம்ம பாக் ஜியாங்க்கு ஒண்ணுமே புரியல. உடனே கிம்ம பார்த்து, ஏய் யாருடா நீ, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க நம்ம கிம் அப்படியே பொறுமையா பக்கத்துல வந்து, இங்க பாரு இனிமே நீ தான் கிம், நான் தான் பாக் ஜியாங் அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடா உளர்ற அப்படின்னு பாக் ஜியாங் ரொம்ப ஷாக்கா பாக்குறான். ஆனா நம்ம கிம் இனிமே நான் தான் உன்னோட அடையாளத்துல வாழ போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சைக்கோ மாதிரி சொல்ல நம்ம பாக் ஜியாங்க்கும் ஒண்ணுமே புரியவே இல்லை, என்னடா சொல்றான் இவன் அப்படின்ட்டு. இப்ப அப்படியே ஒரு சஸ்பென்ஸோடயே எபிசோட் 5 முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஓபன் பண்ணா இந்த கிம் என்ன பண்றான், கையில ஒரு பெட்ரோல் டின் எடுத்துக்கிட்டு அப்படியே மேல நடந்து வந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற நம்ம பாக்கியாங்க, லேய் என்னடா பண்ற, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன ஃபர்ஸ்ட் அவுத்து விடுறான் அப்படின்னு அவன் கதறான். ஏன்னா நம்ம பாக்கியாங்க கிம் ஏன் இப்படி பண்றான் அப்படிங்கறதே தெரியாது. இன்ஃபேக்ட் கிம் யாருன்னே அவனுக்கு தெரியாது. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம பாக்கியம் என்ன பண்றான், கிம்மா பார்த்து, ஏய் நீ இந்த சைனாக்காரனோட கூட்டாளி தானடா, நான் உனக்குள்ள பணத்தை தந்துடுறேன், என்னை விட்டுடு, ஒரு மாசத்துக்குள்ளேயாவது தந்துடுறேன், இல்ல நான் ஒரு வாரத்துக்குள்ளேயே தந்துடுறேன், என்னை விட்டுடு அப்படின்னு அவன் கெஞ்சுறான். ஆனா நம்ம கிம்மா அவன் சொல்ற எதையுமே கண்டுக்கவே இல்லை. அந்த சைனாக்காரனை தள்ளி விட்டான் இல்லையா, அங்கேயும் போய் பெட்ரோலை ஊத்திட்டு அந்த பில்டிங் ஃபுல்லா அப்படியே பெட்ரோலை ஊத்துறான். அப்படியே ஊத்திக்கிட்டே நம்ம பார்ஜியங் பின்னாடி வந்தாவன் பார்ஜியங் தலையிலையும் எல்லா பெட்ரோலையுமே ஊத்தி விட்டுறான். நம்ம பார்ஜியங்க பேசவே விட மாட்டான் நம்ம கிம். இப்ப அப்படியே கிம் பக்கத்துல வந்து, இந்த இடத்த சுத்தி பாரு, நான் அந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன், இதை முடிச்சே ஆகணும், புரிஞ்சுக்க, நீ செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஆனா பாக் ஜேகா என்னை விட்டுடுறா, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு கத்த. உடனே நம்ம கிம்மு, ஏய் சும்மாரு, வயசுல 3 வருஷம் உன்னை விட மூத்தவனை பார்த்து வாடா போடா நான் பேசுவேன் அப்படின்னு அந்த பில்டிங் ஃபுல்லா பத்த வச்சு விட்டுடுறான். அது மட்டும் இல்லாம கையில வச்சு இந்த லைட்டரை எடுத்து அப்படியே பாக்ஜியாங் முன்னாடி இப்படி ஆட்டி ஆட்டி காட்டிக்கிட்டு பொசுக்குன்னு குட் பை நண்பா அப்படின்னு அந்த லைட்டர் தூக்கி போட்டுடுறான். லைட்டர் அப்படியே பத்தி எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் மாணவ பாக்ஜியாங்கும் அப்படியே எரிஞ்சு போயிடுறான். இப்ப நம்ம கிம்மு, உன்னோட வாழ்க்கைய நான் ரொம்ப சிறப்பா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போறான். போறப்ப டம் அடிக்கலாம்னு ஒரு டம் எடுக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, லைட்டர் தூக்கி போட்டோம்ல அப்படின்னு. டக்குன்னு திரும்பி பாக்குறான், பார்ஜியாங் அப்படியே எரிஞ்சு போய் சடலம் ஆயிட்டான். சி கொஞ்ச நாளைக்கு நல்லவனா இருப்போம் அப்படின்னு அந்த டம்ம தூக்கி போட்டுட்டு அப்படியே முன்னாடி போறான். போறப்போ அந்த பில்டிங் ஃபுல்லா பத்த வச்சுட்டான் இல்லையா, அப்படி பத்த வைக்கிறப்போ அங்க இருந்த சிலிண்டர் எதுலயோ பத்திக்கிட்டு மட்டார்னு அந்த பில்டிங்கே வெடிக்குது. பார்ஜியாங் அப்படியே பறந்து போய் கீழே விழுவுறான். அவனுக்கு மேல ரூஃப் அப்படியே விழுந்து அவன் அப்படியே நசுக்கிடுது. பார்ஜியாங்கால அங்கிட்டு இங்கிட்டு நகரவே முடியல. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பாக்குறான். பார்த்தா அவனுக்கு மேல ஒரு பெரிய செவரே இடிஞ்சு விழுந்து கிடக்குது. அதை அவனும் நவுத்தி பாக்குறான். ஆனா நவுத்தவே முடியல. ஆனா பக்கத்துல இருக்கிற எரிஞ்சு போன எல்லா கட்டைகளுமே டக்கு டக்குன்னு அது மேல விழுந்து அதுவும் சேர்ந்து பத்திக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம கிம்மு மூஞ்சுக்கு நேரா ஒரு பெரிய கட்டை அப்படியே தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே நம்ம கிம்மு பாக்குறான். ஐயோ விழுந்துதான் என்ன ஆகும் அப்படின்னு பாக்குறான். இப்ப டக்குன்னு அது உடஞ்சு விழ அப்படியே நம்ம கிம்மு அலறான். அப்படியே இப்ப டக்குன்னு அப்படியே கட் பண்ணா கிம்மு கார்ல இருந்து அப்படியே அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். அட என்னடான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கிம்மு இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே கார்ல ஏறினான்ல, இவனுக்கு நடந்த எல்லாத்தையுமே அவன் நினைச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருந்திருக்கான் அந்த கார்ல. இப்ப இந்த காரை ஓட்டிட்டு வந்த டிரைவரு, சார் நீங்க சொன்ன இடம் வந்துட்டு இறங்குறீங்களா அப்படின்னு கேட்க நம்ம கிம்மு உடனே கீழே இறங்கி அப்படியே பாக்குறான். ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. இப்ப அது அப்படியே வியப்பா பார்த்துட்டு வெல்கம் ஹோம் அப்படின்னு சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஷின் டாக்டர் தனியா உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தா நம்ம லீ டாக்டரே அப்படியே பொறுமையா பக்கத்துல போய் உட்காந்து, என்ன டாக்டர் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, அந்த பார்ஜியாங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, அவனுக்கும் உங்களுக்கும் என்னதான் சம்பந்தம், என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு லீ டாக்டர் ரொம்ப ஃப்ரீயா பேச, ஆனா ஷின் டாக்டரா சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க. உங்களுக்கு என்னைக்காவது ஒருத்தவங்கள கொல்ற அளவுக்கு கோபம் வந்திருக்குதா, எனக்கு இப்போ அப்படி ஒரு நிலைமை தான் அப்படின்னு சொல்ல நம்ம லீ டாக்டர், என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க, என்ன தாங்க நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாரு. ஆனா ஷின் டாக்டர் டக்குன்னு அப்படியே மழுப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்துருந்தேன், அப்போ சும்மா எனக்கு சப்போர்ட்டுக்காக இந்த பார்ஜியாங் பேசினா, அதனாலதான் நானும் போய் பேசினேன், அவ்வளவுதான், நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம லீ டாக்டருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. என்னடா இது
இவங்க இப்படி சொல்றாங்க, ஆனா இவங்க நடந்துக்கிறத பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஆனா நம்ம ஷின் டாக்டரா அப்படியே சிரிச்சுக்கிட்டு, உங்களுக்கு டியூட்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா, ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்துட்டு பாருங்க, சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா நம்ம லீட் டாக்டரா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி பாக்குறாரு நம்ம ஷின் டாக்டரே. பார்த்துட்டு அவர் ஒர்க் பண்ண போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா பாக் ஜே வீட்டுக்கு வந்த நம்ம கிம் அப்படியே வீட்டுக்குள்ள அப்படியே பொறுமையா போறான். போயிட்டு என்னடா இது வீடா இல்ல பண்ணி மேய்க்கிற தொட்டியா, இவ்வளவு கேவலமா இருக்கே அப்படின்றான். ஏன்னா வீடு ஃபுல்லா வெறும் குப்பை தான். இந்த குடிச்சிட்டு வச்ச பாட்டில், இந்த 7up பாட்டில், இந்த டின்னு, அது இதுன்னு குப்பை மாதிரி கிடக்க இது வீடா அப்படிங்கறதே அவனுக்கே சந்தேகமா இருக்கு. அப்படியே இப்போ உள்ள வர்ற கீழே ஒரே பேப்பர்ஸா இருக்கு. என்னடான்னு எடுத்து பார்த்தா எல்லாமே பார்ஜே கடன் வாங்கினதுக்கான ரெசிப்ட். அதை எடுத்து பார்த்துட்டு கம்யூனிட்டி இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கடா நீ மொத்தா அப்படின்னு திட்டி விட்டு இப்ப அப்படியே பக்கத்துல இருந்த ஒரு ஒயின் பாட்டில் இருக்கு, அதை இருக்கிறான். ஓ இவன் ஒயின்லாம் குடிப்பானா, இவனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் ஒரு சோபால உட்காந்து அவனுக்கு உடம்புலாம் பயங்கரமா வலிக்குது போல, அதனால பெயின் கில்லர் டேப்லெட் வாங்கியிருக்கான். அதை இப்ப எடுத்து போட்டுட்டு அந்த ஒயின் பாட்டில் எடுத்து குடிக்க டப்புன்னு அதுல என்ன இருந்ததுன்னு தெரியல, அப்படியே டக்கு டக்குன்னு துப்புறான், எல்லாத்தையுமே அப்படியே வாமிட் பண்ற மாதிரி துப்புறான். அட என்னடான்னு பார்த்தா நம்ம பார்ஜேங்க லாஸ்டா நம்ம சைனாக்காரன்ட்ட பேசிட்டு இருக்கிறப்போ டம் அடிச்சு விட்டு இந்த ஒயின் பாட்டிலுக்குள்ள தானே போட்டிருப்பான். அது தெரியாத நம்ம கிம் எடுத்து குடிச்சு விட்டு, சி யாராமா டம் அடிச்சு விட்டு இது உள்ள போட்டு வச்சிருக்கான் பாரு சைக்கோ நாய் அப்படின்னு திட்டுறான். திட்டிட்டு இப்ப பார்ஜேங்கோட ஐடியா எடுத்து அதுல இருக்கிற நம்பர்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே அவன் என்ன பண்றான், சோபால தண்ணியே மறந்து அப்படியே தூங்கிடுறான். இப்ப இங்க அப்படியே கட் பண்ணி யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு லாக்கரை ஓபன் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அட யாருன்னு பார்த்தா நம்ம ஷின் டாக்டர் தான். அவங்க இப்ப அந்த லாக்கரை ஓபன் பண்ணி ஏதோ ஒரு டேப்லெட் எடுக்கிறாங்க. அந்த டேப்லெட்ல பாத்தீங்கன்னா இந்த டேப்லெட் அதிகமா போட்டா இறந்து போயிருவாங்க, மயக்க நிலைக்கு போயிருவாங்க அப்படிலாம் போட்டிருக்கு. அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப டக்குனு நம்ம ஷின் டாக்டருக்கு ஒரு கால் வருது. நம்ம டிடெக்டிவ் தாத்தா தான் கால் பண்ணிருக்காரு. கால் பண்ணி என்ன டாக்டர் 3 மில்லியன் யான் பணம் போட்டிருக்கீங்க, எதுக்காக இவ்வளவு பணம் போட்டீங்க, நான் இப்பதான் பார்த்தேன் அந்த மெசேஜ், அதனால தான் உடனே கால் பண்றேன், என்ன விஷயம், உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நீங்க சொல்லிருக்கலாமே, நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தந்திருப்பேனே அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஷின் டாக்டரா இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆபத்தான விஷயம், ஆனா நீங்க இதை எனக்கு பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க டிடெக்டிவ் தாத்தா பேசிட்டு இருக்க இதே நேரத்துல நம்ம கிம்முக்கு ஒரு கால் வருது. கால்ல என்ன சொல்றாங்க, உங்க அப்பா இறந்து போனதுக்கு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம கிம்மா அப்படியே பார்ஜே மாதிரியே இப்பதான் நாங்க எங்க அப்பாவை அடக்கம் பண்ணோம், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு அப்படியே பாவமா கேட்க இப்ப போன் பண்ணிருக்கவன் இந்த பேங்க்ல இருந்து போன் பண்ணிருக்கான் போல. அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் ஃபுல்லா கிரெடிட் ஆயிட்டு 500 மில்லியன் வானும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிட்டு அப்படின்னு சொல்றான். நம்ம கிம்முக்கா சந்தோஷம் பொறுக்கல, அப்படியே ஏஞ்சி அப்படியே தலைகால் புரியாம குதிக்கிறான். குதிச்சுட்டு அப்படியே போன்ல அப்படியே அழுவுற மாதிரி ஆக்ட போறான். ஐயோ அப்பா என் அப்பா போயிட்டாரு அப்படின்னு அப்படியே அழுவுற மாதிரி ஆக்ட போடுறான். போட்டுட்டு இப்ப உடனே கேக்குறான், எந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு இருக்கீங்க, என்னோட அக்கௌண்ட்டுக்கா அப்படின்னு கேட்க, இல்ல சார் உங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் பணம் வேற ஒருத்தருக்கு போற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காரு, அதை சொல்றதுக்காக தான் நாங்க இப்ப உங்களுக்கு கால் பண்ணோம், நீங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட போயிட்டு உங்களோட கருத்து எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வச்சு போடுறாரு. இதை கேட்ட கிம்முக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடச்சே கண்ணு கெட்டினது கைக்கு எட்டாம போயிட்டே அப்படிங்கிற ஒரு வேதனையில கேப்ப போட்டுக்கிட்டு யார் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆனிச்சுன்னு பாக்குறதா ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். அப்படி போறப்போ நம்ம டிடெக்டிவ் தாத்தா வேகமா வந்து தெரியாம இடிச்சு போடுறாரு அவனை. அவர் கையில வச்சிருந்த காஃபி வேற அவர் மேல ஊத்திடுது. இப்ப அதை வேகமா தொடச்சிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தொடச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா கிம்மா என்னையா நீ பார்த்து வர மாட்டியா, விடியா விடியா அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம தாத்தா விடாம தொடச்சு விட்டுட்டு இருக்க, யோ உர்றா என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கோவமா திட்டிட்டு அவன் பாட்டுக்கு நேரா போறான். இப்ப டக்குன்னு நம்ம தாத்தா கூப்பிட்டு, இந்தாங்க இந்தாங்க இதுதான் டேப்லெட் டப்பா மாதிரி இருந்தது, கீழே விழுந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கொடுக்க அதை ரொம்ப வேகமா புடுங்கி தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வேகமா கிம்மு ஒரு டாக்ஸிக்குள்ள ஏறிடுறான். இப்ப அப்படியே நம்ம தாத்தாவை தான் காட்டுறாங்க. கையில அவரு அதே மாதிரி இன்னொரு மாத்திரை டப்பா வச்சிருக்காரு. இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, கிம்மு கிட்ட இருக்க மாத்திரை டப்பா எடுத்துட்டு இவர் ஒரு மாத்திரை டப்பாவை அவன் பாக்கெட்ல வச்சிருக்காரு. இது தெரியாம கிம்மு அப்படியே போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம கிம்மு என்ன பண்றான், நேரா பார்ஜியோட அப்பா ரெகுலரா வர சர்ச்சுக்கு தான் வந்திருக்கான். வந்து கண்ணா பண்ணு கத்துறான். அப்படியே சர்ச்சுக்கு உள்ள வந்து, ஏய் யார் அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட்டா இருக்கு வெளில வா அப்படின்னு கத்த அங்க அப்படியே ஒரு பொண்ணு பொறுமையா நடந்து வர்றாங்க. அவங்கள்ட்ட போய் வாழ்னு கத்துறாரு. எதுக்காக, எங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்திருக்கு, ஒரு 3வது மனுஷி தானே நீங்க, உங்களுக்கு எப்படி பணம் வரலாம், ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அந்த அக்காவா, இங்க பாருப்பா உங்க அப்பா ரொம்ப நல்ல மனசு உள்ளவர், அவரு அந்த மொத்த பணத்தையுமே இந்த ட்ரஸ்ட்டுக்காகவும் இங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்காகவும் செலவு பண்றதுக்காக எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம கிம்முக்கு கோவம் பொறுக்கல. ஐயோ என்னடா இது இப்படி பண்றாங்களே அப்படின்னு கண்ணாமண்ணு கத்துறாரு.
கெட்டவத்துல திட்டி போடுறாரு. உடனே இந்த அக்கா என்ன பண்றாங்க, தன்னோட செல்லை எடுத்து பார்க் ஜேயோட அப்பா பேசி வச்ச ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் தான் காட்டுறாங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் செத்ததுக்கு அப்புறமா என் பையன் வருவான், வந்து இந்த மாதிரி பணம் வேணும்னு கேட்டா அதை தந்துடாதீங்க, நான் என்னோட சுயநலவோட இதை சொல்லிட்டு போறேன், என்னோட இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே இந்த சர்ச்சுக்காகவும் இந்த சர்ச்சு மக்களுக்காகவுமே பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி உயில் எழுதி வச்சிருக்காரு. அதை அப்படியே வாக்கு மூலமா வேற கொடுத்து வச்சுட்டு இறந்துருக்காரு. இப்ப நம்ம கிம்மால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப அப்படியே திரும்பி பார்க்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஷின் டாக்டர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்து, ஏய் என்னடி உனக்கு வேணும், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர்ற, என்னதான் உனக்கு வேணும், நான் அப்படி உனக்கு என்னதான் பாவம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி பக்கத்துல போக ஷின் டாக்டர் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அவன் ஏற்கனவே கோவத்துல இருக்கான், இதுல இது வேற டென்ஷன் ஏத்த கண்ணாம திட்டி விட்டுறான் ஒத்தாங்கத்தான்ட்டு. இப்ப அப்படியே அவன் டேப்லெட் டப்பாவை எடுத்து டேப்லெட்டை போட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு கப்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ரொம்ப வேகமா போறான் வெளியில. இப்ப அவன் வீட்டுக்கு போற வழியை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கிம்மும் சைனாக்காரனும் பார்க் ஜேயோட அப்பாவை காரை விட்டு ஏத்திருப்பாங்க இல்லையா, அந்த இடம் தான் அது. அந்த இடத்துக்கு போக போக கிம்முக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய நினைவுகள்லாம் வருது. பார்க் ஜேயோட அப்பா கீழே இறந்து கிடக்குற மாதிரியும் இவன் அந்த காரை விட்டு ஏத்தின எல்லா நினைவுகளுமே இவனுக்கு திரும்ப திரும்ப வந்து போகுது. அது மட்டும் இல்லாம அவன்கிட்டே சொல்லிக்கிறான், இந்த கிழவன் தான்டா ஏதோ சாபத்தை விட்டுட்டான் போல அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறான். இப்ப அவன் அப்படியே திரும்பி பார்க்க நம்ம ஷின் டாக்டர் இவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவன் உடனே திரும்பி பார்த்து, ஃபாலோ பண்றியாடா பாடி சோடா, என்னதாண்டி உனக்கு வேணும், நீ ரொம்ப நெஞ்செழுத்தம் பிடிச்சவனா இருக்கியே, இங்க பாரு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்க, பார்க் ஜே எங்க இறந்து போயிட்டான், அவனை நான் தான் கொன்னேன், நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையால பார்க் ஜே எங்களோட வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஷின் டாக்டரா, அப்புறம் எதுக்காக நீ சர்ச்சில் போயிட்டு நீ தான் பார்க் ஜே எங்க, எந்த இன்சூரன்ஸ் பணம் எனக்கு தான் வரணும் அப்படின்னு ஏன் கத்திக்கிட்டு இருந்த, நீ தான் பார்க் ஜே எங்க அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம கிம்மா அப்படியே ரொம்ப கோவமாயி ஷின் டாக்டரோட கழுத்தை பிடிக்க இப்போ அப்படியே அவன் அப்படியே மயக்கமா வருது. ஆனா என்னடான்னு பார்த்தா நம்ம ஷின் டாக்டர் தான் டிடெக்டிவ் தாத்தா கிட்ட அந்த டேப்லெட் டப்பாவை கொடுத்து கிம்மோட டேப்லெட் டப்பாவுக்கு பதிலா இதை மாத்தி வைக்க சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ அதை சாப்பிட்ட உடனே உனக்கு மயக்கமா வருது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அப்படியே மயங்கி அப்படியே போறான். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த குப்பையெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அதுல போய் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். ஆனா என்னமோ பேசிக்கிட்டு உடம்புக்கிட்டே இருக்கான். இப்ப ஷின் டாக்டர் அவனை கொள்ளலான்னு போறப்போ அவங்களுக்கு பின்னாடி நம்ம லீ டாக்டர் வந்துடுறாரு. இப்ப அவங்கள பார்த்து, உனக்கு எப்படி நான் இருக்கிற இடம் தெரியும், நீ எதுக்காக வந்த இங்க அப்படின்னு நம்ம ஷின் கத்த, லீ டாக்டரா எனக்கு எல்லாமே தெரியும், இந்த பார்க் ஜே யாரு என்னன்னு விசாரிக்க போனப்போதான் எனக்கு தெரிஞ்சுது, உனக்கு நடந்த எல்லா ட்ராஜடியுமே எனக்கு ரொம்ப நல்லா புரியுது, ஆனா நீ இப்போ இதை செய்யவே கூடாது, எனக்கே அவனை பார்த்தா அப்படியே கண்டதனமா வெட்டி நாய்க்கு சாப்பாடா பொண்ணு போலதான் தோணுது, ஆனா அப்படி செஞ்சுட்டா அவனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பார்க் ஜே நம்ம டாக்டர் பார்த்து, ஆமா உனக்கு அப்படியே சொர்க்கம் கிடைக்கும் பாரு அப்படின்னு மயக்கத்திலே வளர்றான். இதை கேட்டு நம்ம ஷின் டாக்டர் ரொம்ப பயங்கரமா ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு பக்கத்துல வந்து மூஞ்சிலே அடி அடிக்கிறாங்க. மூஞ்சி முகரெல்லாம் உடச்சு விட்டு அப்படியே ரத்தம் ஊத்துது, அப்படியே கதறாங்க நம்ம ஷின் டாக்டர். இப்படிலாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஷின் டாக்டரை கூட்டிட்டு லீ கார்ல கிளம்பிடுறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம கிம் அப்படியே மயக்கத்திலிருந்து அப்படியே பொறுமையா எந்திரிக்கிறான். ஏஞ்சி ஒருத்தா யாரா வேற இப்படி பண்ணிட்டு போயிட்டா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அப்படின்னு புலம்பிக்கிட்டே நிக்கிறான். இப்ப நம்ம ஷின்னும் லீயும் கார்ல போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படி போயிட்டு இருக்கிறப்போ நம்ம லீ டாக்டருக்கு டக்குன்னு ஒரு கால் வருது, அவசரமா அவர் எங்கேயோ போகணும் அப்படின்னு கால் வருது. ஆனா எங்க அப்படிங்கறத நமக்கு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. அடிக்கடி இவருக்கு கால் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. நம்ம ஷின் டாக்டரா டக்குன்னு நம்ம லீயை பார்த்து, சரி ஓகே நீங்க போங்க பரவாயில்ல, நம்ம நாளைக்கு டின்னர் போலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இப்ப அப்படியே இங்க கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கிம் கொடுத்துருப்பாங்க இல்லையா வாக்குமூலம், வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணிருப்பாங்களே, அதெல்லாம் திரும்ப போட்டு பாக்குறப்பதான் ஒரு உண்மையே தெரிய வருது. இப்ப கிம் என்ன சொல்லிருப்பான், என்ன சேர்ல கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா சேர்ல கட்டி வச்சிருந்த ஆளு இறந்து போய் சடலம் ஆயிட்டான், அவன் தான் உண்மையான பார்க் ஜே. ஆனா நம்ம கிம்மா படியில இருந்திருப்பான். இதெல்லாம் கேதர் பண்ணிக்கிட்ட அந்த போலீஸ் உடனே கிம் மேல ஒரு சின்ன டவுட் வருது. இப்ப அப்படியே நம்ம கிம்ம தான் காட்டுறாங்க. அவன் தன்னோட ரூம்குள்ள போய் அந்த பெயின் கில்லர் டேப்லெட்டை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுக்கிறான். பார்த்தா அது லைட்டா வேற கலர்ல இருக்கு. அட என்னடான்னு பார்த்தா பழைய டேப்லெட் டப்பாவையும் இப்ப அவன் வச்சிருக்க டப்பா அதுல இருக்கிற மாத்திரையும் ஒரு கண்ணாடி டேபிள்ல கொட்டி பாக்குறான். பார்த்தா அது லைட் ப்ளூவா இருக்கு, இது திக்கு ப்ளூவா இருக்கு. அப்பதான் அவனே ரியலைஸ் பண்றான், காலையில ஒருத்தன் வந்து நம்மள இடிச்சான்ல ஒரு கிழட்டு பைய, அவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கிம்முக்கு நல்லாவே தெரிய வந்துட்டு. இப்ப அப்படியே டக்குன்னு ஏஞ்சி அவன் ஏமாறப்பட்டதை ஏத்துக்க முடியாம கத்துறான், என்ன எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறீங்களாடா, என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கத்துறான். இப்ப அதே நேரத்துல நம்ம கிம்முக்கு டக்குன்னு ஒரு கால் வருது. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகிறான். அப்படியே எடுத்து பேச, யார் போன் பண்ணிருக்காங்கன்னா இந்த போலீஸ் இருக்காங்களே அவங்க தான் போன் பண்ணிருக்காங்க, நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க, நாங்க உங்களை இப்ப உடனே பார்க்க
பார்க்கணுமே, அந்த பில்டிங்ல இருந்த ஒரே ஐ விட்னஸ் நீங்க தான் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்ல, நம்ம கிம்மா நம்ம வீட்டில் தான் இருக்கேன், ஆனா என்னால இப்போ வர முடியாது, நம்ம காலையில மீட் பண்ணலாம், எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இதே நேரத்தில் அந்த போலீஸா அவன் இப்போ வீட்டில் தான் இருக்கான், நம்ம இப்போ போனா பிடிச்சிடலாம், வேகமா போ அப்படின்னு சொல்லி வேகமா போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம கிம்மும் சுதாரிச்சுட்டான். நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம ஒன்னே எஸ்கேப் ஆயிடணும்னு அவனுக்கு தேவையான எல்லா பொருளையுமே பேக்ல எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்படி எடுத்து வைக்கிறப்பதான் அங்க ஒரு ஸ்கூல் புக் நோட்டீஸ் இருக்கிறத பாக்குறான். அதை எடுத்து பார்த்துட்டு அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷின் டாக்டரோட ஸ்கூல் போட்டோ ஒட்டி இருக்கு. அதை பார்த்த உடனே தான் கிம்முக்கு புரியுது. இப்ப அப்படியே கிம் அப்படியே ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். இவன் காலேஜ் படிக்கிறப்போ அந்த யோஜங்கும் நம்ம கிம்மும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க போல. இப்ப இவங்க எல்லாம் ஒரு பார்ல இருக்காங்க. இப்ப நம்ம யோஜங் என்ன பண்றா, நம்ம கிம் கிட்ட புலம்புறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அவ என்ன விட அழகா இருக்கா, எல்லா பசங்களும் அவ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காங்க, ரொம்ப இரிட்டேட் ஆகுது, நம்ம புக் நோட்டீஸ்ல கூட அவ போட்டோ தான் இப்ப போட்டிருக்காங்க, அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம கிம்மு தான் அவளை இந்த மாதிரி 4 பசங்களை வச்சு ரேப் பண்ற மாதிரி ஒரு ஐடியாவே கொடுத்துருப்பா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே நம்ம கிம்மு சிரிக்கிறான். நம்ம செஞ்ச தப்பு தாண்டா நம்மள துரத்துது வளைச்சு அப்படின்ட்டு அப்படியே வாய் விட்டு சிரிக்கிறான். என்ன பண்றது, இப்ப டக்குனு கிம்மோட ரூமுக்கு வெளியில அந்த 2 போலீஸுமே வந்து கதவை தட்டுறாங்க. கதவு ஓபன் ஆகவே இல்லை. உடனே இன்னொரு போலீஸ் கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா உள்ள கிம்ம காணோம். அட என்னடான்னு பார்த்தா கிம் அந்த பில்டிங் விட்டு ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிருக்கான். இப்ப கிம் இந்த ஊரை விட்டே போயிடலாம்டா அப்படின்னு தனியா ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்க. இப்ப அப்படியே பார்த்தியோட போன்ல ஒரு அலாரம் அடிக்குது. அதுல டி டே அப்படின்னு போட்டு 00 இருக்கு. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது இந்த நாள் தான் பார்த்தியோக்கு அந்த பெரிய ரவுடி ஒருத்தன் இருக்கானே, கடன் கொடுத்துருப்பான் நம்ம பார்த்தியோக்கு, அவன் கொடுத்த லாஸ்ட் நாள். இப்ப அவன் பணத்தை கொடுக்கலனா பார்த்தியோ கடத்திட்டு போய் அவன் உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் அறுத்து வித்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த நாள் தான் இன்னைக்கு. இது தெரியாத நம்ம கிம்மு அந்த பார்த்தியோக்கு இன்னைக்கு பர்த்டே போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அது உள்ள இருந்து 2 பேர் வேகமா வந்து நம்ம கிம்ம அடிச்சு அந்த கார்ல ஏத்திட்டு போயிடுறாங்க. டேய் யாரா நீ உருகுடான்னு கத்துறான். ஆனாலும் அவங்க கேட்கவே இல்லை, கார்ல போட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம லீட் டாக்டர் தான் காட்டுறாங்க. அவர் தனியா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த நேரம் பார்த்து அவருக்கு கால் வர அட்டன் பண்ணி பேசுறாரு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஷின் டாக்டர் தான் கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, படுத்துட்டு கண்ணு முன்னாலே எனக்கு இந்த பார்த்தியோக்கு தான் என்னோட ஞாபகத்துக்கு வரான், என்ன பண்றதுனே தெரியல, நீ தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம லீட் டாக்டரா நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன், இங்க ஒரு சின்ன வேலையா இருந்தேன் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஷின் டாக்டரும் சரி நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி காலை வச்சிடறாங்க. இப்ப அப்படியே நம்ம லீட் டாக்டர் ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு, அது உள்ள போய் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துல ஒரு டோரை திறந்துகிட்டு ஒரு ஆள் வர்றான். அட வேற யாரும் இல்லைங்க, அவன் தான் அந்த பெரிய ரவுடி பைய பார்த்தியோக்கு கடன் கொடுத்துருப்பான்ல, அவன் தான். உள்ள வந்த அவன் நம்ம லீட் டாக்டரை பார்த்து என்னப்பா இன்னையோட நீ வேலையை விட போறியாம்ல அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம லீட் டாக்டர் தான் இந்த ரவுடி பைய கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பத்திரமா சர்ஜரி பண்ணி எடுத்து கொடுக்கறது நம்ம லீட் டாக்டர் தான். இப்ப வேலையை விட போறியா அப்படின்னு அந்த ரவுடி கேட்க, நம்ம டாக்டரா ஆமா சார் நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த ரவுடி ஒரு பாக்கெட்ல ஏதோ கிஃப்ட் மாதிரி வச்சு லீட் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு, இந்தா இது என் ஃபேர்வெலுக்கு நான் கொடுத்ததா வச்சுக்க, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் சொல்லு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப நம்ம லீட் டாக்டர் அவரோட லாஸ்ட் அப்பாயின்மெண்ட், அவனை சர்ஜரி பண்றதுக்காக மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு வர்றாரு. அப்படியே பக்கத்துல வந்து பார்த்தா என்னடா இது உடம்புலாம் எரிஞ்சு போயிருக்கு, இந்த உடம்ப நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஆளோட முகமுடி அப்படியே கழட்டுறாரு. கழட்டி பார்த்தா நம்ம கிம்மு தான் படுத்துக்கிட்டு இருக்கான். அது கிம்முன்னு நமக்கு தான் தெரியும், ஆனா அந்த டாக்டருக்கு இவன் பார்த்தியோக்கு தானே. இப்போ நம்ம டாக்டர் அவன் வாயில இருக்க அந்த கட்டை ஊத்து விட அவன் அப்படியே கதறான், டாக்டர் என்ன கொண்டுடாதீங்க டாக்டர், இவங்க வேற யாரும் நினைச்சு என்ன கூட்டு வந்துட்டானுவோம், நான் பார்த்தியோக்கே கிடையாது, என் பேரு கிம், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சிடறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம லீட் டாக்டரா ஆல்ரெடி வெறுப்புல வேற இருக்காரு உன் மேல, இவன் இப்படி சொல்லவும் உன்ன மாதிரி ஆளுங்களாம் தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரிக்கு முன்னாடி வலி தெரியக்கூடாதுன்னு அனிஸ்தீசியா கொடுக்கலான்னு போறாரு. ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குனு கீமா பார்த்து வழக்கமா நான் எல்லாருக்குமே அனிஸ்தீசியா கொடுப்பேன், ஆனா உன்ன மாதிரி கேடு கிட்டவனுக்கு அது தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவன் வாயை கட்டிட்டு நைஃப் எடுத்து அவன் கதற அவன் நெஞ்சில இருந்து அப்படியே கிழிச்சு எடுக்கிறாரு. அப்படியே ஸ்கின்ன அப்படியே ரத்தம் தெளிக்க கிம் ரொம்ப அகோரமா சாவறான் அந்த இடத்துலயே. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஷின் டாக்டர் அவங்க ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம லீ எப்படி வந்தாருன்னே தெரியல, டக்குன்னு வந்திருக்காரு. வந்த உடனே நம்ம ஷின் டாக்டரை பார்த்து நம்ம இன்னைக்கு நைட்டு டின்னர் போலாமா அப்படின்னு கேட்க, நம்ம ஷின் டாக்டரா இல்ல எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம லீயோட கையை பிடிச்சிக்கிட்டு சொல்ல, சரி எனக்கு புரியுது நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஷின் டாக்டர் அப்படியே வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா அந்த இடத்துல நம்ம டிடெக்டிவ் தாத்தா நிக்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு ஜூஸ் மிஷினை தட்டி பாக்குறாரு, ஆனா அதுல இருந்து ஜூஸ் வரவே இல்லை. அங்க வந்து நம்ம ஷின் டாக்டர் டக்குன்னு ஓங்கி அது ஒரு 2 தட்டு அது உள்ள இருந்து ஜூஸ் பாட்டில் கீழே விழுந்துருது. ஓ உங்களுக்கு இந்த திறமையெல்லாம் இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா கிண்டல் பண்ணிட்டு, உங்களுக்கு
உங்களுக்காக அந்த கேஸ் சம்பந்தமா ஒரு டீடைல் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஷின் டாக்டரா இல்ல எனக்கு இனிமே அதை பத்தி கவலை கிடையாது, என்கிட்ட அதை காட்டாதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம டிடெக்டிவ் தாத்தாவும் ஓ அப்படியா ஓகே பரவாயில்ல, எங்களுக்கு எங்க கிளைண்ட்ஸோட சந்தோஷம் தான் முக்கியம், அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷின் டாக்டரை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம தாத்தா அந்த கவரை பிரிச்சு பாக்குறாரு. பிரிச்சு பார்த்தா இவருக்கு தெரிஞ்சிட்டு போல கிம்மு தான் பார்க் ஜெயிங் மாதிரியே இருந்திருக்கான், பார்க் ஜெயிங் ஏற்கனவே செத்து போயிட்டான் அப்படிங்கிற எல்லா உண்மையுமே சொல்லதான் வந்திருக்காரு. ஆனா நம்ம ஷின் டாக்டரே இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போகவும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கிழிச்சு குப்பையில போட்டுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஷின் டாக்டர் தான் காட்டுறாங்க. அப்படியே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பனியெல்லாம் பேஞ்சு அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ அப்படியே அவங்க முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படியே போயிட்டு இருக்காங்க. போக 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 அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப புதுசா பாக்குற மாதிரி இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க அப்படியே அழகா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ இப்படியே இங்க நம்ம கர்மா சீரிஸை முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் கைஸ், எப்படி இருந்தது இந்த கர்மா சீரிஸ்? சும்மா வேற லெவல்ல ஒரு சீரிஸ் செஞ்சிருக்காங்கல்ல, நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட கனெக்ட் பண்ற மாதிரியே இருந்ததுங்க இந்த சீரிஸ். அதனாலதான் நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன். நீங்க இந்த சீரிஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்க போடுற ஒரு கமெண்ட்ஸும் தான் எனக்கு அடுத்து உங்களுக்காக என்டர்டெய்னிங்கான மூவியை கொண்டு வரணுங்கிற ஒரு ஆசையை தூண்டுது. சோ இன்னொரு சுவாரஸ்யமான படத்துல சந்திக்கலாம். Until the signing off, Tamil Voice Universe, Guru.